हरे कृष्णा இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரேயர்ஸ் பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து ஒரு பாஸ்ட் டைம், அதுக்கடுத்து நம்ம பகவத்கீதா ஸ்லோகம் வந்து ஒரு ரிவைஸ் பண்ணிடலாம். ஓகே, இது வந்து ஹேண்ட் புக்னு ஒன்று இருக்குது, கிட்ஸ் ஹேண்ட் புக்கு. அதில் உள்ள பகவத்கீதா ஸ்லோகம் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிடலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஃபர்ஸ்ட் செட்டு ஜய குரு தேவா ஜய குரு தேவா குரு தேவா ஜய குரு தேவா जय प्रभुपदा 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 जय प्रभुपदा जय नमो विष्णुपदाय कृष्णप्रसाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामी नित्यानामिने नमः।
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
ஹரே கிருஷ்ணா. பிரேமி யார் ஜாயின் பண்ணிருக்கா? வருகிறேன். நம்ம குரு இவங்க ஃபர்ஸ்ட் சந்தோஷ் ஹரே ஜாயின். கிருஷ்ணா. சந்தோஷ். அப்புறம் சுசித்ரா மாதாஜியும் ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சனிஷ்தா. சன்ஷிதா. 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 சரி. அப்புறம் சுபா அச்சு சோட்டு. ஹரே கிருஷ்ணா. அப்புறம் கல்பனா தேஜஸ் ஸ்ரீனிஷா சஹானா. ஹரே கிருஷ்ணா. சாருமதி மாதாஜி நிகிதா சாத்விகா. ஹரே கிருஷ்ணா. இவங்க அபூர்வா அக்ஷயா கிரிஜா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மீரா அனிருத்தன் கைலாஷ். அனிருத்தன் கைலாஷ். ஹரே கிருஷ்ணா. நான் வந்து புதுசா வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். அது புதுசு கிடையாது, இருக்கதே ரீநேம் பண்ணி வச்சுக்கிறேன். அது எப்படி பண்ணியிருக்கோம்னா இஸ் டிவைங்கிரே ஷீல பிரபாதா புக்ஸ். அதில் வந்து இப்போ வந்து நிறைய புக்ஸ் நம்ம படித்தோம். சந்தோஷ் நிறைய படிக்கிறான், அதே மாதிரி அக்ஷயா மாதாஜி நிறைய படிக்கிறாங்க, ஹரிணி, அப்புறம் ஹாசினி, இவங்க எல்லாருமே படிக்கிறோம். அதனால் இப்போ என்ன பண்ணால் எல்லாமே அதில் ஷேர் பண்ணணும். ஏன்னா இப்போ இந்த முதல்ல ரமேஷ் பிரபு என்ன பண்ணாருன்னா இதெல்லாம் படித்ததை பார்த்து அவர் நிறைய புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போ இடையில கொஞ்சம் நேரம் விட்டுட்டாரு. இப்போ என்ன ஆகுனா ஃபஸ்ட்டு இனிஷியலாக கொஞ்சம் படிக்கலாம்னு தோணும் புக்ஸு. அப்புறம் என்ன பண்ணுவோம்னா போக போக நம்ம எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம்னா விட்டுருவோம், புக்ஸ் படிக்கிறதே விட்டுருவோம். இந்த மாதிரி ஒரு இஷ்ட கோஷ்டி இருந்ததுன்னா இதில் வந்து எல்லாருமே ஷேர் பண்ணும்போது ஒருத்தர் கொஞ்சம் லேக் ஆனாலும் மற்றவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால தான் இந்த குரூப்போட நோக்கம். அதனால் யார் யார் என்னென்ன படிக்கிறீங்களோ டெய்லி ஒன்ஸு, 2 days ஒன்ஸு, 3 days ஒன்ஸு, அட்லீஸ்ட் 1 week ஒன்ஸாவது போட்டுருவோம். இந்த மாதிரி நான் படிக்கிறேன் அப்படின்னு தெரியும் நம்ம. ஏன்னா வந்து இந்த குரூப் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான மக்கள் தான் இருப்பாங்க இதில். ஏன்னா அவ்வளோ பேர் தான் கொஞ்சம் சீரியஸாக இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. ஒரு கவலையே இல்லை. யாரெல்லாம் நீங்கள் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, பக்தியில் வந்து முன்னேறி நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அவங்களும் நமக்கு வந்து இந்த மாதிரி நாங்கள் புக்ஸ் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணி இது பண்ணால் ரொம்ப நல்லது, நமக்கும் நல்லது தான். ஓகேவா? அதனால் வந்து இதை வந்து குரூப் வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுற மாதிரி கேட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம கிளாஸ் போகலாம். ஒரு பேஜ் படித்தாலும் பரவாயில்ல, நிறைய படிக்கணும் கிடையாது. மீன்ஸ் நிறைய படித்தா ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் ஒரு பேஜ் ஒரு நாளைக்கு படித்தாலும் அதையுமே we can put. ஓகே, it's not how many pages we have read, it is how much we have realized and implemented. ஓகே, பிரபாத் புக்ஸ் திருப்பி படித்தாலுமே பகவத்கீதை திருப்பி படித்தாலும் அதில் நமக்கு புது புது கருத்துக்கள் வரத்தான் செய்யும். ஓகே, நான் 20 times பகவத்கீதை படிச்சிட்டேன். திருப்பி அதை பகவத்கீதை படிக்கும் போதும் திருப்பி பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப புதுமையாக தான் இருக்கும். ஓகே, அதனால வந்து நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம் இந்த புக்கை, அதனால திருப்பி படிக்கணுமா அப்படிலாம் கிடையாது. பிகாஸ் திரு பிரபுபாதர் சொல்றாரு, அவர் புக்கு எழுதுறாரு, ஃபுல்லா எழுதிட்டு அவரே திருப்பி படிக்கிறார். ஏன்னா பிரபுபாதர் சொல்றாரு, இட் இஸ் நாட் ரிட்டன் பை மீ, இட் இஸ் ரிட்டன் பை கிருஷ்ணா. கிருஷ்ணரே வந்து எழுதின புக்ஸ், அதனால அவரே திருப்பி படித்து அதை பார்த்து ரொம்ப ஆனந்தப்படுவார். ஆஹா, இப்படி இருக்க புக்ஸ், ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அது மாதிரி நம்ம இந்த புக்ஸை வந்து திருப்பி படிக்கிறது வந்து தவறு கிடையாது. ஒரு வட்டம் படிச்சதுனால நமக்கு எல்லாம் புரிஞ்சிச்சா அப்படின்னா அதுவும் கிடையாது. நம்ம வந்து திருப்பி படிக்கும் போது தான் ஒரு கருத்துக்கள் புரிய ஆரம்பிக்கும். அதனால ஒரு தடவை நான் பகவத்கீதை ஃபுல்லாக படிச்சிட்டேன் அப்படி கிடையாது. ஓகே, ஒரு ஸ்லோகத்தையுமே ரொம்ப நாள் படித்து அதை அர்த்தம் புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரியலைஸ் அதை பற்றி நினச்சி பார்த்து அப்படி தான் நம்ம லைஃப்பில் முன்னேற முடியுமே தவிர ஆன்மீகம் வந்து ஒரே நாளில் டக்குன்னு இந்த ஒருத்தர் குரு வந்து தலையை தொட்ட உடனே ஆன்மீகம் வருது, அதெல்லாம் வந்து கதை தான், கட்டுக்கிறது தான். ஓகே, இந்த ஆன்மீக வரையை வந்து எப்படின்னா பக்குவம் பண்ணி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பிரபுபாதரோட எவ்வளோ அசோசியேட் பண்ணுறோமோ, பக்தரோட எவ்வளோ அசோசியேட் பண்ணுறோமோ அப்படி தான் ஆன்மீக அறிவு வந்து வளருமே தவிர ஒரே நாளில் வந்து ஐ காட் சம் லைட் அண்ட் தென் ஐ காட் நாலேஜ் இதெல்லாம் வந்து கட்டுக்கிறது. ஓகே, இப்போ நம்ம வந்து கிளாஸ் போயிடலாம். ப்ரேயர் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கு கிளாஸ் போகலாம். நேற்று வந்து ஒரு ப்ரேயர் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? வெரி குட். காராகிரகே வசசதா ஹிருதயே மதியே மத்பக்தி மாசுதவந்தன நிஷலஷன் த்வாம் கிருஷ்ணஹி பிரளய கோடி சிதாந்திரேயபி சர்வஸ்ய சௌர ஹிருதயான் நஹி மோக்ஷயாமி. இது யாரு எழுதின பிரேயர்? பில்லமங்கல தாக்குரா. யாரை பற்றி எழுதின பிரேயர்? கிருஷ்ணன். ஓகே, ஸோ அதனால் அந்த வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கூட படிக்கலாமா? அதை படிச்சுட்டு திருப்பி நீ கிளாஸ் 2 பேருக்கு பார்க்கலாம். காராகிரகே வசசதா ஹிருதயே மதியே
இது வந்து ராஜகிரிப்பாக்கம் அந்த பிவி பிளாக் ஸ்பாட்ல போனீங்கன்னா பிரேயர்ஸ் செட் 1 கிளிக் பண்ணீங்கன்னா அதுல வரும். நேற்றே அது வந்து வாட்ஸ்அப்ல போட்டேன், அது எடுத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து 2 பிரேயர் இருக்கும். அதுதான் நீங்க சேர்ந்து பார்க்க போறோம். ஓகே. காராத்ரஹே வச சதா ஹிருதயே மதியே மத்பக்தி வாசதுத வந்தன நிஷலாஷான் त्वां कृष्ण हे प्रलय कोटि सदान्तरे अपि सर्वस्य शौरहृदया न हि मोक्षयामि. Okay. So Krishna, you are thief of my everything. எல்லாத்தையுமே திருடுற நீ. என்னுடைய பக்தியினால உன்னை வந்து இதயத்துல வந்து டைட்டா கட்டி போட்டுட்டேன். உனக்கு இந்த இதயத்திலிருந்து இதயம்ன்ற ஜெயிலிருந்து உனக்கு விடுதலையே கிடையாது. மில்லியன்ஸ் ஆஃப் டைம் ஆனாலும் சரி, இயர்ஸ் ஆனாலும் சரி, உனக்கு விடுதலை கிடையாது. அப்படிங்கிறதான் இந்த ஸ்லோகர அர்த்தம். இப்போ வந்து அடுத்தது பார்க்கலாம். இது வந்து யமுனாச்சாரியார் எழுதின பாடல் வந்து ரொம்ப அருமையான ஒரு பிரேயர் படிக்கிறேன். பவந்தம் பவந்தம் வைராக் அடுத்தது வருது. வைராக்கிய படிச்சலாம் ஃபர்ஸ்ட். சரி. பவந்தம் ஏவானுச்சரன் நிரந்தரஹ பிரசாந்த நிக்ஷேஷ மனோ ரதாந்தரஹ ததாஹம் ஐகாந்திக நித்ய கிங்கர பிரதர்ஷயிஷ்யாமி ச நாத ஜீவிதம் பவந்தம் ஏவானுச்சர நிரந்தரஹ. பார்த்து படிக்கணும், எல்லாம் படிக்க முடியும். பவந்தம் ஏவானுச்சர நிரந்தரஹ பிரசாந்த நிக்ஷேஷ மனோரதாந்தரஹ பிரசாந்த நிக்ஷேஷ மனோரதாந்தரஹ கதாஹம் ஐகாந்திக நித்ய கிங்கரா கதாஹம் ஐகாந்திக நித்ய கிங்கரா பிரகர்ஷயிஷ்யாமி சநாத ஜீவிதம் பிரகர்ஷயிஷ்யாமி சநாத ஜீவிதம் பவந்தம் ஏவானுச்சரன் நிரந்தரஹ பிரசாந்த நிக்ஷேஷ மனோரதாந்தரஹ கதாஹம் ஐகாந்திக நித்ய கிங்கரா பிரகர்ஷயிஷ்யாமி சநாத ஜீவிதம். அதாவது எல்லாருக்கும் டிஃபிகல்ட் இருக்கா? டிஃபிகல்ட் இருக்கா பாருங்க. எல்லாரும் ப்ரேயர்ஸ் எடுத்துட்டீங்களா? இல்லைன்னா அந்த கமெண்ட்ஸை போடுங்க. உங்களுக்கு எது டிஃபிகல்ட்னா நான் கைட் பண்ணுறேன். இது என்ன அர்த்தம்னா பவந்தம் யூ ஏவ சர்டன்லி அனுச்சரன் சர்விங் நிரந்தரா எப்பயுமே ஆல்வேஸ் பிரசாந்தா பேசிஃபைடு நிக்ஷேஷா ஆல் மனரதா ஆசைகள் அந்தரா அதர் கதா வென் அகம் ஐகாந்திகா எக்ஸ்க்ளூசிவ் நித்யா எட்டர்னல் கிங்கரா சர்வெண்ட் பிரதர்ஷயிஷ்யாமி I shall become joyful sa nata with a fitting master. Okay, nata master sa nata jeevitam living. என்ன அர்த்தம் சொல்றேன்? By serving you constantly, by serving Krishna constantly, one is freed from all material desires and is completely pacified. When shall I engage as your permanent eternal servant and always feel joyful to have such a perfect master? நான் வந்து உன்னை கான்ஸ்டன்டா சர்வ் பண்ணிட்டேன். ஒருத்தர் சர்வ் பண்ணார்னா
எல்லா விதமான பௌதிக ஆசையிலிருந்து விடுபடலாம். பகவான் கிருஷ்ணரை சர்வ் பண்ணோம்னா எல்லா விதமான பௌதிக ஆசையிலிருந்து விடுபடலாம். அண்ட் கம்ப்ளீட்லி பாசிஃபை, ஃபுல் பீஸ்ஃபுல்னஸ் நம்மளுக்கு கிடைச்சிடும். இந்த மாதிரி நான் எப்போ உனக்கு பெர்மனண்டா எட்டர்னலா சர்வ் பண்ண முடியும், இந்த மாதிரி ஒரு இன்பத்தை நான் உன்னைய ஒரு மாஸ்டரா எடுத்துட்டு எப்ப நான் இந்த மாதிரி இன்பத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆச்சாரிய கேட்கிறார். இது முக்கியமான பாயிண்ட் என்ன, கிருஷ்ணரை சர்வ் பண்ணோம்னா எல்லா விதமான பௌதிக ஆசையிலிருந்து போயிடலாம். நேற்று பார்த்தோம்ல அன்ஃபுல்ஃபில் டிசைர்ஸ், தட் அன்ஃபுல்ஃபில் டிசைர்ஸ் அன்ஃபேவரபிளா இருந்ததுன்னா அதை ஃபேவரபிளா மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னா பகவானுக்கு சேவை பண்ணணும். ஏகம் சாஸ்திரம் தேவிக்கு புத்திரகீதம், ஏகோ தேவ புத்திரகி தேவி புத்திர ஏவ ஏகோ மந்திரஸ்ய கர்மாக்கம் தஸ்ய தேவஸ்ய சேவா. ஸோ அவருக்கு பண்ற சேவை மட்டும் தான் நம்ம தொழில். ஓகே, நம்ம தொழிலே என்னன்னா we have to serve only Krishna. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த unfulfilled desires, material desires எல்லாம் you will be completely freed. Otherwise we cannot be on our own, we cannot be free from material desires. அந்த ஆன்மீக அந்த பௌதிக ஆசையிலிருந்து விடுபட முடியாது. அதனால இந்த ஆத்தர் இந்த ஆச்சாரியர் அப்படி ப்ரே பண்றாங்க. யமுனாச்சாரியர் பகவான் கிருஷ்ணரை பார்த்து இப்படி ப்ரே பண்றாங்க. இன்னொன்று படிக்கலாமா? பவந்தமேவானுச்சர நிரந்தரஹ பிரசாந்த நிக்ஷேஷ மனோரதாந்தரஹ கதாஹம் ஐகாந்திக நித்ய கிங்கரா பிரதர்ஷயிஷ்யாமி சநாத ஜீவிதம். ஓகே, ரொம்ப அருமையான பிரேயர். ரிப்பீட் பண்ணுங்க. இல்ல யாருக்கு தெரியலையா? சொல்லு, நம்ம கைட் பண்ணிடலாம். நீ சொல்லு. பிரேயர் www.rajagilpakkam.blogspot.com அது போயிட்டீங்களா இல்லையா? அது ஃபர்ஸ்ட் போயிடுங்க. ராஜகில் இது புக் மார்க் பண்ணிக்கணும். நான் எவ்ரி டைம் நான் அனுப்புறேன், இன்னைக்கும் திருப்பி அனுப்புறேன் உங்களுக்கு. நீங்க என்ன பண்ணா கம்ப்யூட்டர்லயோ இதுலயோ புக் மார்க் பண்ணி வச்சுக்கணும். ராஜ கீழ்பாக்கம். ஓகே, ராஜகீழ்பாக்கம் bb.blogspot.com இதுல போயிட்டீங்கன்னா வாட்ஸ்அப்ல உங்களுக்கு போட்டுருங்க. பிரேயர்ஸ் அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஓகே, இதுல கண்ட்ரோல் F போட்டுட்டு சர்ச் பண்ணுவோம். BHABANTAM போட்டீங்கன்னா வந்துடும். பவந்தம் ஏமானுச்சர நிரந்தரஹா. 3 ஸ்லோகம் நேற்று பார்த்தது காராகிரகே வைராகிய வித்யா பவன். இது நீங்க டெய்லி மீன்ஸ் வீக்லி நடக்குது கிளாஸ் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு கிடைச்சிடும். ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்தா சொல்லுங்க. இப்போ சுசித்ரா மாதாஜி அதான் கேக்குறாங்க. ப்ளீஸ் ஷேர் தி ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் தி சாங். பவந்தம் ஏவானுச்சரன் நிரந்தரஹ. பவந்தம் BHABANTAM. ஓகே, அதுக்கும் நீங்க அது ஏதாவது மார்க் பண்ணியே இது பண்ணலாம். அதெல்லாம் வாட்ஸ்அப்ல போடலாம். வைராகிய வித்யா அதுக்கு முதல்ல ஸ்லோகம் இதான் பார்க்க போறோம். ஓகே, இப்போ பவந்தம் ஏவானுச்சரன் முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்து வைராகிய வித்யா. ஓகே, இத பார்க்கறோம். இப்போ உங்களுக்கு கிளாரிட்டி ஆயிடுச்சா? மாதாஜி ஓகே சார். Okay, so we got that. Done. Okay, Vairagya Vidya Nijabhakti Yoga. वैराग्य विद्या निज भक्ति योगा. शिक्षार्थम एकम पुरुष पुराणा. शिक्षार्थम एकम पुरुष पुराणा. श्री कृष्ण चैतन्य शरीरधारी. श्री कृष्ण चैतन्य शरीरधारी. कृपामुदीर यस्तम अहम प्रबद्धे. कृपामुदीर यस्तम अहम प्रबद्धे. वैराग्य विद्या निज भक्ति योगा. वैराग्य विद्या निज भक्ति योगा. शिक्षार्थम एक पुरुष पुराणा. शिक्षार्थम एक पुरुष पुराणा. श्री कृष्ण चैतन्य शरीरधारी. श्री कृष्ण चैतन्य शरीरधारी. कृपामुदीर यस्तम अहम प्रबद्धे. कृपामुदीर यस्तम
स्तम अहम प्रपद्ये वैराग्य विद्या निज भक्ति योगा 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 शिक्षा तमेका पुरुष पुराणा शिक्षा तमेका पुरुष पुराणा शिक्षा तमेका पुरुष पुराणा शिक्षा तमेका पुरुष पुराणा श्री कृष्ण चैतन्य शरीरधारी श्री कृष्ण चैतन्य शरीरधारी श्री कृष्ण चैतन्य शरीरधारी श्री कृष्ण चैतन्य शरीरधारी कृपा मुदिर्यस्तम् अहं प्रपद्ये कृपाबुद्धिर्यस्तमहं प्रपद्ये कृपा मुदिर्यस्तम् अहं प्रपद्ये कृपाबुद्धिर्यस्तमहं प्रपद्ये वैराग्य विद्या निज भक्ति योगा 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 शिक्षा तमेका पुरुष पुराणा शिक्षा तमेका पुरुष पुराणा शिक्षा तमेका पुरुष पुराणा शिक्षा तमेका पुरुष पुराणा श्री कृष्ण चैतन्य शरीरधारी श्री कृष्ण चैतन्य शरीरधारी श्री कृष्ण चैतन्य शरीरधारी श्री कृष्ण चैतन्य शरीरधारी कृपा मुदिर्यस्तम् अहं प्रपद्ये कृपाबुद्धिर्यस्तमहं प्रपद्ये कृपा मुदिर्यस्तम् अहं प्रपद्ये कृपाबुद्धिर्यस्तमहं प्रपद्ये पढ़ी वैराग्य நான் கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்ணுறேன் போட்டு படிக்கணுமா படிக்கணுமா वैराग्य विद्या निज भक्ति योगा वैराग्य विद्या निज भक्ति योगा शिक्षा तमेका पुरुष पुराणा शिक्षा तमेका पुरुष पुराणा श्री कृष्ण चैतन्य शरीरधारी श्री कृष्ण चैतन्य शरीरधारी कृपा मुदिर्यस्तम् अहं प्रपद्ये कृपाबुद्धिर्यस्तमहं प्रपद्ये वैराग्य विद्या निज भक्ति योगा शिक्षा तमेका शिक्षा तमेका पुरुष पुराणा श्री कृष्ण चैतन्य शरीरधारी कृपा मुदिर्यस्तम् अहं प्रपद्ये कृपा मुदिर्यस्तम् अहं प्रपद्ये सही पढ़ रहा हूँ हाँ இப்போ எதுவும் டிஃபிகல்ட்டி இல்லை உங்களுக்கு சோகம் நான் படி वैराग्य विद्या निज भक्ति योगा वैराग्य विद्या निज भक्ति योगा शिक्षा तमेका पुरुष पुराणा शिक्षा तमेका पुरुष पुराणा कृष्ण चैतन्य शरीरधारी श्री कृष्ण चैतन्य शरीरधारी कृपाबुद्धिर्यस्तम् अहं प्रपद्ये कृपा मुदिर्यस्तम् अहं प्रपद्ये वेरी गुड ये पढ़ी வைராகியம் அப்படின்னா டிட்டாச்மெண்ட் வைராகியம்லாம் ரொம்ப வைராகியம் அப்படின்னா டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் எவ்ரிதிங் எதுல டிட்டாச்மெண்ட் வேணும் எதுல டிட்டாச்மெண்ட் வேணும் எதெல்லாம் கிருஷ்ணா கான்சியஸ்க்கு ஹெல்ப் பண்ணாதோ அதுல டிட்டாச்மெண்ட் வேணும் நல்லா படிக்கிறான் பையன் அப்படின்னா அவன் படிப்பை நிப்பாட்டிட்டு பக்தியில இறங்குன்னு சொல்லக்கூடாது எதெல்லாம் கிருஷ்ணருக்கு ஹெல்ப் பண்ணாதோ எல்லாமே கிருஷ்ணருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நம்ம இந்த வாழ்க்கையை வந்து டவுட் அவுட் பண்ணிக்கலாம் படிப்பாகட்டும் செல்வமா இருக்கட்டும் அப்புறம் ஒருத்தருக்கு நாலேஜா இருக்கட்டும் இது எல்லாமே கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்த முடியும் அதனால எதெல்லாம் கிருஷ்ணருக்கு ஹெல்ப் பண்ணாதோ அதெல்லாம் என்ன பண்ணிடணும் டிட்டாச் ஆகிடும் அதுலேருந்து டிட்டாச் ஆகிடும் அதான் வைராகியம் வித்யா நாலேஜ் நிஜா ஓன் பக்தி யோகா டிவோஷனல் சர்வீஸ் சிக்ஷார்த்தம் ஜஸ்ட் டு இன்ஸ்ட்ரக்ட் சொல்லிக் கொடுக்கிறதுக்காக ஏகா சிங்கிள் பர்சன் புருஷா சுப்ரீம் பர்சன் ஓகே புராணா வெரி ஓல்டு ரொம்ப
பழமையானது, எட்டர்னல் சொல்லுவாங்க புராணம்னா. ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா, சைத்தன்ய மகாபிரபு சரீரதாரி, அந்த மாதிரி ஒரு பாடி அக்செப்ட் பண்ணிக்கிறார். கிருபா அம்புதி, ஓஷன் ஆஃப் டிரான்செண்டல் மெர்சி, கடல் மாதிரி அவர்கிட்ட வந்து என்ன இருக்கு, கருணை இருக்கு, டிரான்செண்டல் மெர்சி. ஓகே, ஆன்மீக கருணை வந்து இருக்கு. யா ஹூ கம் அன்டு ஹிம் அகம் ஐ பிரபந்தே சரண்டர். அர்த்தம் சொல்றேன். Let me take shelter of the Supreme Personality of Godhead Sri Krishna, who has descended in the form of Lord Chaitanya Mahaprabhu to teach us real knowledge, his devotional service and detachment from whatever does not foster Krishna consciousness. கிருஷ்ணர் வந்து சைத்தன்ய மகாபிரபா வந்து இங்க இறங்கி வந்தார் கலியுகத்துல. எப்ப வந்தாரு? 500 years back. ஓகே, அப்ப எதுக்காக வந்தார்னா நமக்கு உண்மையான அறிவு சொல்லி கொடுக்கறதுக்காக வந்தாரு. டிட்டாச்மெண்ட்னா என்ன, பக்தி சேவைனா என்ன, இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக என்ன பண்றாரு, இங்க வராரு. கிருஷ்ண கான்சியஸ் பத்தி நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து அதை சொல்லி கொடுக்கறதுக்காக 500 வருடங்களுக்கு முன்னால வந்திருக்காரு. ஓகே, அவர் எதுக்காக வந்திருக்காருன்னா இந்த கிருஷ்ண பக்தின்ற ஒரு இதை வந்து எல்லா மக்களுக்கும் இது கிடைக்கணும்ன்ற ஒரு கருணையோட அந்த கருணையை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக வந்திருக்காரு. ஓகே, அந்த கிருஷ்ணர் சைத்தன்யத்துக்கு வந்து அவருடைய பொற்பாதங்கள்லாம் வந்து சரண்டர் ஆகிறேன். புரிஞ்சுதா? ஓகே, இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரேயர் வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரேயர். ஏன்னா இது சைத்தன்ய மகாபிரபுடைய கிருஷ்ணருடைய பக்தி அவதாரம். சைத்தன்ய மகாபிரபுக்கு வந்து நம்ம இந்த ப்ரேயர் பண்றோம். ஓகே, இந்த 2-3 ஸ்லோகத்தோட படிச்சிடலாமா? படிச்சுட்டு நம்ம வந்து பாஸ்ட் டைம்ஸ் போயிடலாம். ஃபர்ஸ்ட் காராகிரகில ஆரம்பிக்கும். காராகிரஹே வச சதா ஹிருதயே மதியே மத்பக்தி பாசதவந்தன நிஷலாஷா त्वां कृष्ण हे प्रलय कोटि सदान्त्रे अपि सर्वस्य चौर हृदयान हि मोक्षयामि. प्रेमाचरत् भवन्तं एवानुचरन् निरन्तरः प्रशान्त निःशेष मनोरथान्तरः कदाहम् ऐकान्तिक नित्य किङ्करा प्रदर्शयिष्यामि सनात जीवितम्. वैराग्य विद्या निज भक्ति योगा शिक्षा दम्येका पुरुष पुराणा. श्री कृष्ण चैतन्य शरीरधारी कृपा बुद्धिर्यस्तमहं प्रपद्ये. வெரி குட், சூப்பர், ஹரே கிருஷ்ணா. ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு சின்ன பாஸ்ட் டைம். ஓகே, இது எப்படி நம்ம இந்த கிளாஸை கவனிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பாஸ்ட் டைம். இது வந்து ஏற்கனவே யார் வந்து மகாராஜ் கிளாஸ் லிசன் பண்ணாங்களோ அவங்களுக்கு தெரியும். அந்த 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 பாஸ்ட் டைம் தான் சொல்ல போகிறேன். ஓகே, இது வந்து துங்கபத்ரா நதிக்கரையில் வந்து துங்கபத்ரா ரிவர் எங்கே ஓடுது? இந்தியாவில் தான் ஓடுது. துங்கபத்ரா ரிவர் கர்நாடகா. வெரி குட், கர்நாடகாவில் ஓடுது. ஓகே, அந்த நதிக்கரையில் வந்து ஒரு நல்ல அருமையான ஒரு சிட்டி. ஓகே, அந்த சிட்டியில் வந்து ஒரு வெல்தி பிராமணா. வெல்தியாக இருந்தால் எப்படி இருப்பாங்க? ப்ரௌடாக இருப்பாங்க. அப்புறம் குண்டா இருப்பாங்களா, ஒல்லியாக இருப்பாங்களா? குண்டா இருப்பாங்க. ஏன் குண்டா இருக்கிறாங்க? வேலை பார்க்க மாட்டாங்க. கரெக்டா, வேலையெல்லாம் இருப்பாங்க, வேலை பார்க்க மாட்டாங்க, அதனால குண்டா இருப்பாங்க. ரொம்ப வெல்தி பிராமணா, வெரி நாலேஜபிள். அவர் பேர் வந்து ஆத்மதேவ். பேர் என்ன? ஆத்மதேவ். இவர் வந்து ரொம்ப பட் இஸ் வெரி நாலேஜபிள். நிறைய படிச்சிருக்கிறாரு. ஆனால் நிறைய செல்வம் இருக்கு. நார்மலாக பார்த்தீங்கன்னா நிறைய படிச்சவங்களுக்கு வந்து நிறைய செல்வம் இருக்காது. நிறைய வெல்தி இருக்கவங்களுக்கு they will be foolish. கரெக்டா, ஆனால் இவருக்கு ரெண்டுமே இருக்கு. இஸ் வெல்தி அண்ட்
knowledgeable. ஓகே, இவருக்கு வந்து ஒய்ஃப், அவங்க ஒய்ஃப் பேர் என்ன? துந்துலி. பேர் என்ன? துந்துலி. கங்குலி கிடையாது, துந்துலி. துந்துலி. ஓகே, துந்துலினா யாருன்னா அவங்க வந்து ரொம்ப நல்ல கேரக்டர் கிடையாது. ஆத்மதேவ் இஸ் வெரி குட் கேரக்டர். ஆனா துந்துலி வந்து ரொம்ப என்வியஸ், கெட்ட எண்ணம் இருக்கும். ரொம்ப நல்ல ஃபேமிலிலாம் வந்திருப்பாங்க. துந்துலியும் சரி, ஆத்மதேவும் சரி, பியூர் பிராமின் ஃபேமிலி தான் வந்திருப்பாங்க. இருந்தாலும் நல்ல ஃபேமிலியில் பிறந்ததுனால ஒரு பையனோ பொண்ணோ நல்லா இருக்கணும் கிடையாது. ஓகே, ஸோ இந்த துந்துலி வந்து ரொம்ப மோசமான கேரக்டர். ஓகே, ஸோ இவங்களுக்கு எல்லாம் வெல்து எல்லாம் இருந்தாலும் ஆனால் அவங்களுக்கு என்ன இருக்காதுன்னா குழந்தை இருக்காது. ஓகே, they don't have any children. ஸோ குழந்தை இல்லாதபடி எவ்வளோ ஒரு சூன்யமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவருக்கு. ஆத்மதேவ் வந்து ரொம்ப நிறைய பேர்த்துக்கெல்லாம் போய் ஜோசி கேட்குறாரு, எனக்கு குழந்தையே இல்லையே என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ ஒரு முனிவர் வராரு. அவர் வந்து கையை பார்க்குறாரு. சரி, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த இந்த பல ஜென்மங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை, அதனால இந்த ஜென்மத்திலே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லி, இல்லை இல்லை நீங்கள் ஏதாவது எனக்கு ஒரு வழி காட்டணும் அப்படின்னு சொல்லி யார் கேட்குறா? துந்துலி கேட்க மாட்டான், ஆத்மதேவி கேட்கிறார். கேட்ட உடனே அவர் பண்றாரு, சரி உனக்கு ஒரு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாம்பழம் இல்லையா, அந்த மாம்பழத்தை வந்து கொடுத்து இதை வந்து உன் ஒய்ஃபை வந்து சாப்பிட சொல்லு, சாப்பிட்டானா அவளுக்கு நிச்சயமா குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே ஆத்மதேவி எப்படி இருக்கும்? பயங்கர ஹாப்பி, ஆனந்தமாயிடுச்சு, பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. சரி எப்படியோ இந்த ஒரு முனிவரோட கருணையினால எனக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்ட்டு. ஆனா முனிவர் சொல்லுவாரு, நீ ரிசீவ் பண்ண போற குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தை தான் உனக்கு மிகப்பெரிய துக்கத்தையும் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிடுவார். யூ வில் நாட் பி ஹாப்பி வித் த சைல்டு அப்படின்னு. சரி என்னதான் பரவாயில்ல, ஒரு குழந்தை கிடைக்குது என்ற ஒரு ஆனந்தத்தில் என்ன பண்ணுவாரு, நேரம் கொண்டு போய் துந்திலி கையில கொடுக்குறாரு மாம்பழத்தை. துந்திலி வாங்குறா, வாங்கி என்ன பண்றா, வச்சுட்டு உடனே சாப்பிடாம என்ன பண்றான்னா, இதை சாப்பிட்டோன்னா நம்ம பிரெக்னென்ட் ஆயிடுவோம், பிரெக்னென்ட் ஆகிடா குண்டாயிடுவோம், குழந்தை டெலிவரி ஆகணும்னா நம்ம குண்டாயிடுவோம், இதனால் நான் இந்த பழத்தை சாப்பிட மாட்டேன். புரிஞ்சுதா இல்லையா? என்னுடைய அழகெல்லாம் போயிடும் அப்படின்னு நினைக்கிறாள். அவன் என்ன பண்றான்னா, இந்த விஷயத்தை கொண்டு போய் அவ தங்கச்சி ஒட்டி இருப்பா இல்லையா, அவளும் இதே கேரக்டர் தான், அவள்கிட்ட போய் சொல்றான் இந்த மாதிரி நிறைய பேர் கெட்டவங்க கரெக்டா. ஸோ ஆனால் பிரகாரம் படாது அப்படி கிடையாது. இவன்ஸ் லைக் டிஃப்ரெண்ட் பர்சன்ல நார்மல் டீச்சிங்னால கரெக்டு. ஸோ துந்திரியோட சிஸ்டர்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய இக்கட்டான நிலைமை வந்துடுச்சு, இப்போ இந்த பழத்தை சாப்பிட சொல்லாது, சாப்பிட்டா நான் வந்து குண்டாயிடுவேன், குழந்தை பிறந்துட்டா நான் குண்டாயிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், எனக்கு நிறைய குழந்தை இருக்குது, இப்போ கூட ஒரு குழந்தை பிறக்க போகுது, அந்த குழந்தைய நான் உனக்கு கொடுத்துட்றேன், நீ எனக்கு அது காசு கொடுத்துரு அப்படின்னு தங்கச்சிக்காரி சொல்கிறேன். சரின்னு சொல்லி என்ன பண்ணுறான், அப்போ இந்த பழத்தை என்ன பண்ணுறதுனா கவு ஷெட்டில் இருக்குல்ல ஒரு கவு பசு மாடு, அதுக்கு கொடுத்துரு. நேரம் கொண்டு போய் இந்த மாமத்தை கொண்டு போய் யார் கொடுத்தாங்க, பசு கொடுத்தாச்சு. ஓகே, ஆமாம். இப்போ என்ன பண்ணுறான், இவ குழந்தை வந்து தங்கச்சி குழந்தைய வந்து இவ குழந்தைன்னு சொல்லி கொடுத்துறோம். இப்போ என்னாச்சு, அதே சமயத்தில் என்ன ஆகுதுன்னா கவு என்ன பண்ணுது, ஒரு குழந்தைய வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. அந்த குழந்தை எப்படி இருக்குன்னா காது மொத்தம் எப்படி இருக்கு, கவு மாதிரியே இருக்கு. அந்த பையன் பேர் என்ன, கோகர்ணா. கோனா பசு, கர்ணானா காது, பசுவோட காதுனால அவன் பேர் கோகர்ணா. ஓகே, இந்த துந்திலி இருக்காங்க இல்லையா, அவங்களோட பையன் பேரு துந்துகரி. பேர் என்ன, துந்துகரி. வெரி குட், துந்துகரி கோகர்ணா. நல்லா கவனிக்கணும், அதுதான் அந்த கதையே. துந்துகரி கோகர்ணா இல்ல துந்துகரி இருக்காங்க, 2 குழந்தை கிடைச்சே அவங்க அப்பா ரொம்ப ஹாப்பியா இருக்காரு ஆத்மதேவ். அப்போ 2 குழந்தைகள் வளரும் போதும் 2 பேரும் ஒரே மாதிரி இல்லை. எல்லா நல்லா பார்க்கணும், நம்ம கையில ஃபிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபிங்கரும் ஒரே மாதிரி இருக்கா. அதே மாதிரி நம்ம வீட்டில் நம்ம ரொம்ப ஹை ஃபேமிலி இருந்தாலும் எல்லாரும் ஒரே கேரக்டர் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஓகே, அவங்க கர்மா படி குணத்தை படி என்ன ஆகுது, இந்த வர்ணம் வந்து அமையுது. பிராமணா, சத்திரியா, வைஷ்யா, சூத்ரா. இந்த வர்ணங்கள் வந்து கிருஷ்ணர் வந்து எதை வச்சு பிரிச்சிருக்கிறாரு, குண கர்மா விபாகஷா. சாப்துவர்ணிய மயா சிஷ்டம் குணகர்ம விபாகஷா. இந்த துந்துகரி வந்து இஸ் பிகம் வெரி worst fellow. ஓகே, ரொம்ப ரொம்ப சொன்னபடி கேட்காம ஒரு குழந்தைய வளர்றான்.
ஆமாம், அம்மா அப்பா சொல்லப்படி கேட்கறதே கிடையாது, ரொம்ப மோசமாக வளர ஆரம்பிச்சிடறான். ஆனால் இந்த கோகர்ணா இருக்கான்ல, அவன் எப்படி வளர்றான்? ரொம்ப நல்லா டெய்லி ஹரே கிருஷ்ணா சொல்லுவான், சாட் பண்ணுவான், பாரதம் படிப்பான், அப்புறம் என்ன பண்ணுவான், ஸ்கூல் சப்ஜெக்ட் படிப்பான். சின்ன பையனுக்கு வந்தான் போதான். ஓகே, ஸோ ஸ்கூல் சப்ஜெக்ட் படிப்பான். அம்மா அப்பா வந்து ரொம்ப ஒபீடியண்டாக நடப்பான். ஸோ 2 பேரும் ரொம்ப கான்ட்ராடிக்டரி சில்ட்ரன். ஓகே, ஒரே வீட்டில் ஓகே இப்படி வந்துட்டே இருப்பாங்க. துந்துக்கறி வந்து சட்டைகள் தாங்க முடியாது. ஓகே, ஸோ இப்படி நடந்துகிட்டே இருக்கையில் ஒரு நாள் வந்து இந்த ஆத்மதேவ் இருக்கார் இல்லையா, அவங்க அப்பா, அவர் வந்து இப்படி தாங்க முடியலையே சேட்டை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவார். அந்த முனிவர் சொன்னதுக்கு நான் வரும், நீ ரிசீவ் பண்ணுற குழந்தை வந்து உனக்கு மிகப்பெரிய துன்பத்துக்கு காரணமாக இருப்பான்னு சொன்ன உடனே அவர் ரொம்ப வருத்தப்பட்ட உடனே அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருப்பார். இந்த துந்துக்கறி இருக்கான்ல, அவன் டெய்லி என்ன பண்ணுவான்னா அப்பாவோட காசெல்லாம் எடுத்து 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 கரைக்க ஆரம்பிச்சிடுவான். 4 ஒழுக்க விதிமுறைகள் இருக்கு சொல்லியிருக்கோம்ல, நோ மீட் ஈட்டிங், நோ கேம்பிளிங், நோ இன்டாக்சிகேஷன், நோ illicit செக்ஸ். இந்த 4 ஒழுக்க விதிமுறைகள் ஒருத்தர் ஃபாலோ பண்ணலைன்னா அவங்கள்ட்ட எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சிருந்தாலும் எல்லா சொத்தும் குறைஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் கேம்பிளிங், ஒருத்தர் சூதாட ஆரம்பிச்சானா என்ன ஆகும், அந்த பணத்தை ஃபுல்லாக என்ன பண்ணிடுவாங்க, சூதுலேயே விட்டுருவாங்க. ஓகே, இன்டாக்சிகேஷன், தண்ணி அடிக்க ஆரம்பிச்சானா குடிச்சே சொத்தெல்லாம் அழிச்சிடும். தவறான ஒழுக்கம் இருந்ததுன்னா அந்த ப்ராஸ்டியூட்டே எல்லாத்தையும் விட்டுருவான். ஓகே, மாமிசம் சாப்பிடுறது, இந்த மாதிரி 4 விதமான ஒழுக்க விதமைகள் ஃபாலோ பண்ணலைன்னா எந்த விதமான சொத்து தான் அழிஞ்சிடும். இந்த துந்துக்கறி வந்து இந்த 4 ஒழுக்க விதமைகளை ஃபாலோ பண்ணல. அவன் என்ன பண்றான், அப்பாவோட சொத்தெல்லாம் அழிச்சிட்டான். ஓகே, எங்கள் அப்பாவுக்கு என்ன பண்ண தெரியல, துந்துக்கறி வர்றான், அவங்க அப்பாட்ட கேட்குறான், எனக்கு நாளைக்கு இப்போதைக்கு வந்து நீங்கள் வந்து அவர் வந்து அவங்க அப்பா வந்து ஜபம் பண்ணுறதுக்கு வச்சுருப்பார்லையே, ஒரு கமண்டல மாதிரி வச்சுருப்பாங்கல்ல, அதை வச்சு தண்ணியெல்லாம் வச்சு அது ஜபம் பண்ணது வச்சுருப்பார், அதை எடுத்துகிட்டு போயிடலாம். இன்னைக்கும் நாளைக்கும் இது காசு எனக்கு போதும் செலவழிக்கிறதுக்கு. ஓகே, நாளைக்கு எனக்கு காசு வரலைன்னா நடக்கிறதே வேற அப்படின்ட்டு போயிடும். எங்கள் அப்பா ரொம்ப வருத்தமாயிடுவார், இப்போ எனக்கு காசும் இல்லை, எவ்வளோ பெரிய வெல்தி பிராமணாக இருந்தேன் நான், இந்த ஒரு பையனால் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவார். அப்போ என்ன பண்ணுறாரு, இதை வந்து ஆத்மதேவ் வந்து கோகர்ணாட்ட சொல்கிறார். கோகர்ணா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே கோகர்ணா என்ன பண்ணுறான், அப்பா உங்களுக்கு வந்து வயசு ஆயிடுச்சு, இந்த வயசில் நீங்கள் என்ன பண்ணணும், கிருஷ்ணருக்கு முழுமையாக நீங்கள் வந்து தொண்டு பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவான். அவன் சொன்னது வந்து ஒரு அந்த ஸ்டேஜ் சொன்ன மாதிரியே அவருக்கு தெரியும். ஆத்மதேவ் என்ன பண்ணுவார், இம்மீடியட்டாக வீட்டை விட்டு வெளியே போயிடுவார். எங்கே போகிறாரு, வீட்டை விட்டு காட்டுக்கு போகிறாரு. காட்டில் போய் என்ன பண்ணுறாரு, அப்போ வந்து இப்போ இருக்கிற ஃபெசிலிட்டி மாதிரி இப்போ கிடையாது. இப்போ வந்து என்ன பண்ணுறோம், ஷவன கீர்த்தன ஸ்மரண மண்டன பாத சேவன தாஷ்யரே பூஜான சத்கிஜான ஆத்மநிவேதன கோவிந்த ரசாபீனாஸ். இந்த பக்தி சேவைகளை வந்து வீட்டில் பண்ணுறதுக்கே நம்ம வசதி இருக்கு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஆத்மதேவ் இல்லை. அவர் என்ன பண்ணாரு, வீட்டை விட்டு வெளியே போய் காட்டுக்கு போனாதான் சேவை பண்ண முடியும். அதனால அவர் என்ன பண்ணாரு, வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. ஓகே, அடுத்த நாள் வர்றான், துந்துக்கறி வர்றான், காசு இல்லைன்னு என்ன பண்றான், அம்மாவை வந்து திட்டுறான் பயங்கரமா, துந்துலிய. அவங்க அந்த திட்டு தாங்காமலே அவங்க என்ன பண்றாங்க, இறந்து போயிடுவாங்க. கொல்ல மாட்டான். ஓகேவா, இறந்துடுறான். இறந்த உடனே இப்ப கோகர்ணா என்ன பண்றான், அம்மா அப்பா இல்லைன்ட்டு அவனும் என்ன பண்றான், வீட்டை விட்டு போயிடறான். இப்ப துந்துக்கரியும் கோகர்ணாவும் என்ன ஆயிட்டாங்க, 2 பேரும் பெரிஞ்சாச்சு. புரிஞ்சுதா இல்லையா கதை? ஓகே, கோகர்ணா அவன் வந்து என்ன பண்றான், நிறைய சாஸ்திரங்கள் படிச்சு வாழ்க்கையை ஒழுக்கமா நடத்துறான். ஓகே, ஒழுக்கமா நடத்துறது வேற, நிறைய கண்ட மாதிரி செலவழிச்சு எப்படி வேணாலும் வாழ்றது வேற. ஓகே, ரெண்டும் டிஃப்ரெண்ட். ஒழுக்கமா நடத்தினா நிறைய காசு வந்து சேமிப்பாங்க வீட்டில். துந்துக்கரி வந்து எந்த விதமான ஒழுக்கமும் கிடையாது, 5 கல்யாணம் பண்ணிக்கலாம். எத்தனை கல்யாணம் பண்ணிக்கலாம், 5 கல்யாணம். அவங்க ஒய்ஃப் எல்லாம் இவனுக்கு மேல இருக்காங்க, நிறைய டிமாண்டிங், எனக்கு இது நெக்லஸ் வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்றாங்க. இவங்களோட டிமாண்ட்லாம் மீட் பண்ண வந்ததுக்காக என்ன பண்றான், டெய்லி திருட ஆரம்பிக்கிறான். ஓகே, 4 ஒழுக்கத்தை முறையில் எதையுமே ஃபாலோ பண்ணல துந்துக்கரி. ஓகே, திருட ஆரம்பிச்சு ஒரு நாள் என்ன பண்றான்னா, பெரிய ராஜாவோட வீட்டில் வந்து நம்ம திருடிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி திருடிடலாம். நிறைய சொத்தை திருடிட்டு வந்துடலாம். வந்துட்டு இதெல்லாம் கொடுத்துடலாம், இனிமேல் நம்ம திருடவே தேவையில்லை, எவ்வளோ சொத்து பாருன்னு சொல்லி அவங்க ஒய்ஃப்டெல்லாம் காட்டுறான். ஏகப்பட்ட சொத்தை பார்த்தோன்னா அவங்க ஒய்ஃப்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அதே சமயம் அவங்களுக்கு பயம் வந்துடுச்சு,
இவ்வளோ பெரிய ராஜாவோட சொத்தை வந்து திருடிருக்கான், நிச்சயமா சோல்ஜர்ஸ் வந்து இவனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அதுக்கு முன்னால் என்ன பண்ணிடணுமா இவனை கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபோட கேரக்டர் இருப்பார். இதுதான் கூடா நட்பு கேடாய் முடியும். யார் யார் பேட் அசோசியேஷன் இருக்காங்களோ அவங்களாம் வில் பி ஸ்பாயில்டு. கர்ணா என்ன பண்ணா, ரொம்ப குட் பர்த். கர்ணாவோட பர்த் யாரு? அம்மா யாரு? குந்தி மகாராணி. அப்பா யாரு? சூரியதேவ். எவ்வளவு பெரிய பர்த்! அப்பா சூரியதேவ், அம்மா குந்தி மகாராணி. பட் எஸ் ஸ்பாயில்டு. யாரால ஸ்பாயில் ஆனா? துரியோதனா. பேட் அசோசியேஷன். கரெக்டா? அந்த மாதிரி இந்த கோகர்ணாவும் இஸ் ஸ்பாயில்டு. ஓகே, இப்போ என்ன பண்றாங்க? சாரி, துந்துகரியும் ஸ்பாயில்டு. 5 பேர் சொல்லிட்டு அப்புறம் கோகர்ணான்னு. கரெக்ட். சோ துந்துகரி என்ன பண்றாங்க? 5 வயசு சேர்ந்து என்ன பண்றாங்க? கொன்னுட்டு என்ன பண்றாங்க? அந்த சொத்தெல்லாம் நம்ம எடுத்துறாங்க. இந்த துந்துகரி எப்படி ஆயிட்டான்? செத்து போய் என்னவா? ஒரு கோஸ்ட் ஆயிடும். ஓகே, கோஸ்ட் ஆன உடனே அவனுக்கு வந்து என்ஜாய் பண்ண முடியுமா? கோஸ்ட் ஆனா எந்த விதமான என்ஜாய்மெண்ட்டும் கிடைக்காது. இந்த பாடியை ஒழுங்கா யூஸ் பண்ண மாத்திரம் தான் என்ஜாய்மெண்ட் வந்து நம்ம பண்ண முடியும். ஏன்னா நல்லா பண்ணிக்கணும்னா ஹையர் பர்த் கிடைக்கும். இந்த லோயர் பண்ணனா அட்லீஸ்ட் அனிமல் பர்த் கிடைக்கும். ஆமா, இந்த உலகத்துல என்ஜாய் பண்றதுக்கு இந்த பாடி வேணும், கிராஸ் பாடி வேணும். சாப்பிடணும்னு நினைக்கிறோம், இப்போ கையை எடுத்து வாய்க்குள்ள விடணும்ல, இதெல்லாம் கோஸ்டால பண்ண முடியாது. It will only think I want to eat, but she cannot eat. He or she cannot eat. பூவும் சத்தம் கொடுக்கலாம், அவ்வளோதான். அந்த என்ஜாய்மெண்ட் எதுவுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி துந்துகரி என்ன ஆயிடும்? அவன் கோஸ்டா மாறிடலாம். இந்த கோகர்ணா என்ன பண்றான்? நிறைய படிச்சு நிறைய ஹரே கிருஷ்ணா சான் பண்ணி இந்த மாதிரி பக்தி சேவையில இருந்து என்ன ஆயிடும்? ஒரு பெரிய சாதுவா மாறிடும். சாதுனா யாரு? He's not a சன்னியாசி. சாதுனா யாரு? Who is a devotee is a sadhu. பக்தர், கிருஷ்ணாவுடைய பக்தர் தான் வந்து சாது. அந்த மாதிரி ஒரு சாதுவா மாறிதான் எல்லா இடத்துலயும் என்ன பண்றான்? பிரச்சாரம் பண்றான், பாகவத கிளாஸ் கொடுக்குறான், இந்த மாதிரி பண்றான். இந்த மாதிரி கோகர்ணா has become a big preacher. ஓகே, அதெல்லாம் ஆகல. வைஃப் இருக்காரு, அது அந்த கதையில அதெல்லாம் வரல. ஓகே, கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணம் வந்து பண்றது வந்து இடங்கள் கிடையாது. எப்பயுமே நம்ம தவறான கால்குலேஷன் என்ன பண்றோம்னா, கல்யாணம் பண்ணலைன்னா நம்ம வந்து பக்தி ரொம்ப நல்லா ஃபாலோ பண்ணலாம், கல்யாணம் பண்ணா பக்தி வந்து கீழே போயிடும், அப்படி கிடையாது. அம்பரீஷ் மகாராஜா இஸ் அ மேரீடு கிங். கரெக்டா இல்லையா? கிங் மேரேஜ் ஆயிடுச்சு அவருக்கு. துர்வாச முனி இஸ் அ அன்மேரீடு சேஜ், சன்னியாசி. இப்ப யாரு சனாதன தர்மப்படி யார் கிரேட்? சன்னியாசி இஸ் கிரேட்டர் தென் மேரீடு பர்சன். கரெக்டா இல்லையா? துர்வாச முனி should be greater than அம்பரீஷ். கரெக்டா இல்லையா? கல்யாணம் பண்ணனால அம்பரீஷ் கீழே போல. இப்போ துர்வாச முனி கோவம் என்ன பண்றாரு? அவர் முடியை வந்து ஒரு முடியை பிச்ச உடனே அப்படி போடுறாரு. போட்டோம்னா ஒரு பெரிய பூதம் வருது. யார் நோக்கி வருது? அம்பரீஷ் மகாராஜா நோக்கி. அம்பரீஷ் மகாராஜா அப்படியே கை கூப்பி நின்றாரு, ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு அப்படி நின்றாரு. அந்த பூதம் திருப்பி என்ன பண்ணுது? ஒரு சுத்தி வரதுக்குள்ள இது சக்கரம் வந்தது, விஷ்ணுவோட சக்கரம். அது பூதத்தை வச்சுட்டு துர்வாச முனி என்ன பண்ணுது? சேஸ் பண்ணுது. கரெக்டா இல்லையா? ஓகே, சோ இந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்றதுனால ஒருத்தர் பக்தி குறைஞ்சது கிடையாது. கல்யாணம் பண்ணாதனால பக்தி அதிகமாயிடுச்சு கிடையாது. ஸ்தானே சிதா ஸ்துதிகதாம் தனுவான் மனோபி அஜித ஜிதோ அபி அசிதை ஸ்திலோக்யா. அதாவது ஞானே பிரயாசம் சொல்லிட்டு ஒரு பிரம்மா வந்து ஒரு ஸ்லோகம் சொல்லுவாரு. எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துல இருந்து பக்தி பண்ணலாம். நம்ம இடத்தையோ நம்ம பிளேஸையோ நம்மளுடைய ஆசிரமத்தையோ மாற்றணும் அவசியம் கிடையாது. ஓகே, புரிஞ்சுதா? கதை எழுத விட்டோம். ஒரு சாது, ஒரு பக்தர், ஓகே, பிரீச்சரா மாதிரி கல்யாணம் பண்ணாரா இல்லையா, தட் இஸ் இம்மெட்டீரியல். வெதர் ஒன் இஸ் மேரிட், he is having 10 children, 100 grandchildren, that is okay. அவர் பக்தி பண்றாரா இல்லையா அப்படிங்கறத பார்க்கணும். ஓகேவா? ரொம்ப நல்லது ஆக்சுவலா. ஓகேவா? அதனால தட் பிகம் வெரி பிரம்மச்சாரி, நைஷ்டிக பிரம்மச்சாரி அப்படின்னா அதுவும் ஒரு கர்வம் கொடுத்துரும். ஐ பிகம் ஒன்லி பிரம்மச்சாரி, ஐ செக்ஸ் லைஃப்ல வந்துட்டேன். தட் இஸ் ஆல்சோ நாட் நெசசரி. பக்தியில ஒன்லி கிருஷ்ணா இஸ் இம்பார்ட்டன்ட், கிருஷ்ணா இஸ் அ ஹீரோ, ஐ எம் ஹிஸ் சர்வெண்ட். இது இருந்தால் போதும், பக்தியை வந்து தாராளமா யாராலும் பண்ணலாம். ஓகேவா? இந்த கோகர்ணா எப்படி ஆயிட்டான்? மிகப்பெரிய பக்தனா மாறிட்டான், ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டான். அப்ப என்ன அவனுக்கு ஆசை? இந்த கோகர்ணாக்கு என்ன ஆசைன்னா
நம்ம வில்லேஜ்ல வந்து நம்ம வளர்ந்தோம், அந்த வில்லேஜ்ல போய் நம்ம இந்த பாவதம் லெக்சர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. அம்மா அப்பா தான் இறந்துருவாங்களே, இதுக்கு மாதிரி போயிடுவா, அப்பா போயிடுவாரு, அம்மா இறந்துருவாங்கல்ல, அந்த இதுல அந்த ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்க, அங்கே போய் ஒரு லெக்சர் கொடுக்கணும் ஒரு ஆசை. அந்த வில்லேஜுக்கு போறோம். போன உடனே என்ன பண்றாங்க, அங்கே உள்ள மக்கள்லாம் கோகர்ணா பத்தி கேள்வி பண்றாங்க. ஸோ அதனால நிறைய பெரிய ஒரு பந்தல் மாதிரி போட்டு பெரிய ஒரு இதே ஃபெஸ்டிவல் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. அப்போ கோகர்ணா அந்த முதல் நாள் அந்த போயிருக்கும் போது துந்துகரி வரான். துந்துகரி எப்படி வரான்? வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு வாங்க. அந்த வீட்டுக்கு போறான். போனவன் என்ன பண்றான், யார் வர்றான்? துந்துகரி வர வைக்கிறான். கோகர்ணா வந்து சொல்றான், நான் தான் துந்துகரி கோகர்ணா, நான் வந்து இப்ப கோஷ்டா மாறிட்டேன். தேவையில்லாத ஆக்டிவிட்டிலாம் பண்ணேன் வாழ்க்கையில. 4 ஒழுக்க விதிகள் சொன்னாங்க அப்பா, அதை ஃபாலோ பண்ணல. தேவையில்லாத ஒழுக்கம்லாம் பழகி, தேவையில்லாத பழக்கங்கள்லாம் பழகி நான் இப்ப கோஷ்டா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்றான்? யார்கிட்ட சொல்றாங்க? கோகர்ணா சொல்றான். சொன்ன உடனே கோகர்ணா சொல்றான், கவலைப்படாத, உனக்கு நான் வந்து பாவதம் சொல்லி உன்னை வந்து நான் இந்த நிலைமையிலிருந்து விடுவிச்சிடுறேன் அப்படின்னா. துந்துகரிக்கு ஒரே ஆச்சு, எப்படி முடியுமா அதை அப்படின்னு கேட்கிறான். நிச்சயமா முடியும். 7 நாள் நான் வந்து பாவத லட்சணம் சொல்ல போறேன். நீ என்ன பண்றா, இந்த பாவத லட்சணம் நல்லா கவனி, அதுவே போதும் உனக்கு வந்து இந்த துன்பத்திலிருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னா. ஸ்ரீமத் பாகவத்துக்கு அவ்வளவு வேல்யூ. ஓகே, உடனே ஓகே சொல்லிடலாம். சரி நீ கவனிக்கிறேன்னு எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கோகர்ணா வந்து துந்துகரிட்ட கேட்கிறாரு. துந்துகரி சொல்றான், நான் ஒரு மரத்து மேல உட்காந்துருப்பேன், அந்த மரத்துல ஒரு நாள் லெக்சர் முடிச்சோன்னா ஒரு கிளையா உடைச்சு கீழே போடுவேன். அப்ப நீ புரிஞ்சுக்கலாம், நான் லெக்சர் நான் கேட்டேன்னு சொல்லி நீ புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா. சரின்னு சொல்லிடுவாரு. கோகர்ணா உட்காந்துருக்காரு, நிறைய மக்கள் உட்காந்துருக்காங்க. லெக்சர் சொல்ல ஆரம்பிக்கிறார். பாவ லெக்சர் சொல்ல ஜென்மாரியேதா அதுலேருந்து ஆரம்பிக்கிறார். முதல் ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிக்கிறார். ஓம் நமோ பகவதே வாசுதேவன் ஆரம்பிச்சு பாவம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த துந்துகரி அப்படியே கேட்டுட்டே இருக்கிறான். ஏன்னா அந்த துந்துகரிக்கு வந்து அவ்வளோ ஒரு சஃபரிங்ல இருக்கிறான். சாப்பிட முடியல, ஒன்றும் முடியல, என்ஜாய் பண்ண முடியல, நிறைய சஃபரிங். அந்த சஃபரிங்ல கேட்கும்போது ரொம்ப தித்திப்பா இருக்கும் பாகவம். ஓகே, நானும்லாம் நல்லா நல்லா நிறைய சாப்பிட்டு ஏப்ப விட்டுட்டு சொல்லுங்க ஆரம்பிங்க அப்படின்னா அதுல வந்து பாதி தூக்கத்திலே இருந்துட்டு புரியுது புரியுது அதுல வந்து புரியுது. ரொம்ப சஃபரிங்ல இருக்கு, ரொம்ப அடிபட்டு வாழ்க்கையில துன்பத்துல இருக்கவங்களுக்கு வந்து இந்த பாவம் வந்து ஒரு அமிர்தம் மாதிரி இருக்கும். கேட்கறது அமிர்தத்தை விட ரொம்ப நல்லா ருசியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சஃபரிங்ல யார் இருக்கா? துந்துகரி. கோகர்ணா பேச பேச துந்துகரி கேட்டுட்டே இருக்கிறார் பாவத்தை. ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு அவருக்கு. ஓகே, அப்போ ஒரு நாள் முடிஞ்சது. என்ன பண்றான், கிளைய உடைச்சி கீழே போடலாம். மக்கள்லாம் பாருங்க, என்ன ஒரு கிளை உடையுது உங்களுக்கு புரியல. சரி எல்லாம் போயிடலாம், லெக்சர் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, போயிடலாம். 2வது நாள் முடியுது. 2வது நாள் ஒரு கிளை உடைஞ்சு கீழே விழுது. 3, 4, 5, 6 நாள் முடிஞ்சிருச்சு சொற்பொழிவு. 7வது நாள் ஆரம்பிக்க போகுது. துந்துகரி கேட்கிறான், கோகர்ணா ஒண்ணுமே ஆகலையே, நீ சொன்ன எனக்கு எல்லாம் விடுதலை கிடைச்சிடும் இந்த துன்பத்துல இருந்து, எனக்கு ஒண்ணுமே ஆகலையே, நானும் 6 நாள் நல்லா கேட்டேன், நீ என்னென்ன சொன்னியோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கேட்டனே அப்படின்னு. கோகர்ணா சொல்வாரு, இன்னும் ஒரு நாள் வந்து இருக்குல்ல, இன்னைக்கு நீ நல்லா பொறுமையா நல்லா கேளு அப்படின்னு சொல்லுவாரு. பாவதத்தை நல்லா காது கொடுத்து கேளுன்னு அன்னைக்கே வந்து என்ன பண்ணுவான், நல்லா கவனிப்பான் மர உச்சில இருந்துட்டு. ஓகே, 7ஆம் நாள் முடிஞ்ச உடனே அங்க ஒரு மிகப்பெரிய சத்தம் வரும். மிகப்பெரிய கிளை உடஞ்சு என்ன ஆகும், அதுல இருந்து ஒரு பியூட்டிஃபுல் ஃபார்ம் வெளியே போவாங்க. அந்த கோகர்ணாக்கு வந்து விடுதலை கிடைச்சிருச்சு. துந்துகரிக்கு வந்து விடுதலை கிடைச்சிருச்சு. ஓகே, அவன் என்ன பண்றான், ஒரு பியூட்டிஃபுல் ஃபார்ம்ல வந்து என்ன பண்றான், கோகர்ணாக்கு வணக்கம் சொல்றான். ஓகே, 400 ஃபார்ம்ல வணக்கம் சொல்றான். ஒரு பெரிய பிளைன் வருது. அது என்ன பிளைன், என்ன ஏர்பிளைன்? வைகுண்டா ஏர்லைன்ஸ் வந்து பிக்கப் பண்ணுது. அப்படியே எந்த சுத்தமும் கிடையாது, அப்படியே ஜாலியா போறான். யாரு போற? துந்துகரி போறான். இங்க உள்ள மக்கள்லாம் பாக்குறான், என்னன்னா அது இப்ப வந்து என்னாச்சு திடீர்னு இப்படி வந்து, அவங்களுக்கும் தெரியல. நீ சொன்ன மாதிரி அவங்களாம் கேட்கறாங்க, எப்படி இந்த துந்துகரி வந்து இப்படி போறான் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் யாரும் கேட்கறாங்க. அப்ப சொல்றான் கோகர்ணா, இந்த மாதிரி துந்துகரி தான் இவ்வளவு நாளா வந்து அந்த மரபூச்சில இருந்து கேட்டுட்டு இருந்தான் பாகவதம் கிளாஸ். 7 நாள் கேட்டான். 7ஆம் நாள் முடிஞ்சிருச்சு. அவன் வந்து விடுதலை ஆகி போறான். அவனுக்கு வந்து விஷ்ணு ஃபார்ம் கிடைச்சிருச்சு, ஆன்மீக ஒளி கிடைச்சிருச்சு, போறான் அப்படின்னு சொல்றாரு.
அப்போ சொல்றாங்க இது எப்படி சாத்தியமாகும், நாங்களும் தான் பாகவத லெக்சர் கேட்டோம், நுந்துக்கறி மாத்திரமா கேட்டா, நாங்களும் தான் கேட்டோம், எங்களுக்கு எதுவுமே ஆகலையே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்ப கோகர்ணா சொல்றாரு, நீங்க வந்து உட்கார்ந்துருந்தீங்க உண்மை, பட் ஆனா கேட்டது வந்து துந்துக்கறி தான் கேட்டான் ஃபுல்லா. ஏன்னா துந்துக்கறி வந்து ரொம்ப சஃபரிங்ல இருந்ததுனால எல்லாத்தையும் கரெக்டா கேட்டான். நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க, வீட்டுல என்ன நடந்தது, நம்ம எப்ப கிளாஸ் முடியும், அடுத்து என்ன பண்ணலாம், இதெல்லாம் திங்க் பண்ணீங்க, எதையாவது மைண்ட் நினைச்சிட்டே இருந்தீங்க. கரெக்ட். ஆனா அந்த துந்துக்கறி வந்து எதையுமே நினைக்காம அந்த சஃபரிங்ல வந்து ஃபுல்லா பாகவத்திலே ஐக்கியமாயிட்டான். அந்த மாதிரி நம்ம பகவத்கீதையும் பாகவத கிளாஸும் கேட்டாதான் அதுக்கு பேர் என்னது, சவனம். ஓகே, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா தெளிவா வந்து நம்ம வந்து கேட்கணும். எந்த ஒரு பக்தி சேவையும் பண்ணாலும் நம்ம வந்து முழு மனதோட பண்ணணும். ஓகே, கரெக்ட். வேற வேலை பண்ணிக்கிட்டு இருந்தோம், நம்ம மனசு வந்து வேற எங்கேயோ இருந்துச்சு, கரெக்டா, அந்த மாதிரி நினைச்சுப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி இல்லாம நம்ம கிளாஸ்ல ரொம்ப அட்டென்டிவா இருக்கணும். ஓகே, இந்த வயசுலயே நம்ம அட்டென்டிவா இருந்தாதான் போக போக என்ன ஆகும், நம்ம கேரியர்லயும் நம்ம வந்து ரொம்ப அட்டென்டிவா இருக்கும். இப்போ ஏதோ கிளாஸ் நடக்குது, இந்த காலம் இந்த காலம் விட்டோம்னா நமக்கு வாழ்க்கை வந்து ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் முன்னேற்றம் கிடைக்கும். ஓகே, ஃபுல் முன்னேற்றம் கிடைக்கும்னா ரொம்ப அட்டென்டிவா இருக்கணும் எல்லா இடத்துலையும். எஸ்பெஷலி பக்தி சேவையில வந்து ரொம்ப ரொம்ப அட்டென்டிவா இருக்கணும். ஓகே, இதுதான் இந்த கோகர்ணா துந்துக்கறி கதையிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கூடிய மெசேஜ். ஓகே, அந்த பாகவதம் வந்து இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல். whoever is hearing பாகவதம், reading பாகவதம், they are liberated. அமலம் புராணம். ஓகே, எந்த விதமான மலமும் கிடையாது பாகவதத்துல. ஓகே, அந்த பாகவதத்தை வந்து எப்பப்ப சான்ஸ் கிடைக்குதோ அது என்ன பண்ணணும், நம்ம கேட்கறதுக்கும் படிக்கிறதுக்கும் நம்ம வந்து ட்ரை பண்ணணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. பாயிண்ட்ஸ் எதுவும் ஷேர் பண்ணிக்காங்களா பாரு. எது பகவத் கிளாஸ். ஓகே, உங்க பாயிண்ட்ஸ்லாம் நீங்க போடுங்க. உங்க பாயிண்ட்ஸ் ஆமா, ஒரு பகவத் கிளாஸ் ஸ்லோகம் வந்து படிக்கணும். நீ சொல்லு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். வந்து எல்லா மக்களும் வந்து சரியாவே கேட்கல. அங்க இருந்தவங்க எல்லாம் சரியா வந்து நீ உட்கார்ந்தா இருந்தாங்க, சரியா கேட்கல. ஓகே, அதான் மெசேஜ். கரெக்ட். துந்துக்கறி வந்து அவங்களோட சஃபரிங்ஸ்ல நல்லா நல்லா லிசன் பண்ணா. ஓகே, லிசனிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்க எவ்வளவு பாயிண்ட். இந்த ஹோல் கிளாஸ் உங்களுக்கு என்ன புரிஞ்சது, இன்க்ளூடிங் பிரேயர்ஸ். ஓகே, whoever hears attentively they are definitely liberated. ஏன்னா பாகவதம் வந்து சமரம் அமல புராணம். பாகவதம் அமல புராணம். whoever is hearing they will be liberated. வேற என்ன பாயிண்ட்? Hears attentively. attentively. அந்த நோட் பேனா வச்சுக்கணும். எதுனா கரெக்டா இப்ப வந்து போடுவாங்க பாரு ரெண்டு பேரும், அக்ஷயாவும் சந்தோஷம். ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா ப்ளீஸ் ஹெல்ப் போடுறாங்க. என்னது மீரா கிருஷ்ணா ப்ளீஸ் ஹெல்ப் போடுறாங்க. ஓகே, சந்தோஷ், if we do service to Krishna, material desires will go. We need detachment. கரெக்ட். if we do service to Krishna, material desires will go. அது வந்து யார் பாடுறா, யமுனாச்சாரியர் பாடுறார். கரெக்ட்டா இல்லையா? பவந்தமேவானுச்ச நிரந்தரஹ அந்த ஸ்லோகத்துல வந்து வருது. எவ்வளவுக்குள்ள நம்ம பகவானுக்கு சேவை பண்றோமோ அவ்வளவுக்குள்ள நம்ம மெட்டீரியல் டிசைர்ஸ்லாம் போகும். ஓகே, இல்லைன்னா வந்து அந்த மெட்டீரியல் டிசைர்ஸ் போகாது. We need detachment to which do not help in bhakti. சோ ஃபேவரபிள் அக்செப்ட் பண்ணிக்கணும். அன்யாபிலாச சூன்யம் ஞான கர்மாதனாவிதம் ஆனுக்குல்யேன கிருஷ்ணானுஷீல பக்தி உத்தமா. எது எது ஃபேவரபிளா இருக்கோ அதெல்லாம் கிருஷ்ணருக்கு வந்து அனுகூலமா இருக்கதான் அக்செப்ட் பண்ணிக்கணும். எது எது அனுகூலமா இல்லையோ அதெல்லாம் விட்டுறணும். ஓகே, we should not give up anything artificially. காசு தொட மாட்டேன், கல்யாணம் பண்ண மாட்டேன், இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல். whatever is favorable, involve them in the service of Krishna. Krishna came aside Chaitanya 500 years back. very good. இப்போ எழுதிக்கணும் நோட்ல. கரெக்ட்டா சொல்லலாம். Shubha அச்சு சொல்றது. If you do not follow the four regulative principles or have bad association, we will get spoiled and all the wealth will decrease. Very good point. அதனால association is very very important. Okay, அந்த
அந்த அசோசியேஷன் மாத்திரம் விட்டுட்டோம்னா என்ன ஆகும்? சின்ன வயசுலயே கெட்டு போயிட்டானா பெரிய வயசுல திருத்தவே முடியாது. குழந்தை பருவத்திலே என்ன பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பகவத்கீதை ஸ்லோகம், ஹரே கிருஷ்ணா சொல்லுப்பா அப்படி இப்படி எப்படியோ அவனை நல்லா தாஜா பண்ணியாவது சொல்ல வச்சிடணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா சின்ன வயசுல அடங்கலைன்னா பெரிய வயசுல அடக்கவே முடியாது. he will be spoiled only. he or she will be spoiled. சொல்லுங்க. ஃபாலோ பண்ணணும். அது என்ன 4 ஒழுக்கங்கள் என்னது? No meat eating, no gambling, no intoxication, no illicit sex. 4 ஒழுக்கங்களை ஃபாலோ பண்ணணும். துந்துக்கறி 4ஐயுமே ஃபாலோ பண்ணணும். கரெக்டா இல்லையா? அதனால இங்க ஸ்பாயில். அதுல இன்னொரு பாயிண்ட்னா இப்படி ஃபாலன் சோலா இருந்தாலுமே once they hear properly Srimad Bhagavatam, they will be liberated. Correct. Liberated. They go back to God. Correct. And liberated is also something ஒரு இதுதான் அந்த திருப்பி அந்த உலகத்துக்கு அவரோட ஆன்மீகத்துக்கு போறாங்க. ஒரிஜினல் பொசிஷன் கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் அப்ரோச் பண்றது வந்து liberation is only a body level. We are liberated from coffee tea. கரெக்ட்டா இல்லையா? We are liberated from hotels. ஏன்னா பிரசாதம் மட்டும் தான் சாப்பிடுறோம். The liberation is somewhat low. ஆனா ஆன்மீக உலகத்துக்கு போறது வந்து அளவுக்கு அதிகம். கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷனுக்கு போயிடுறோம்ங்கிறது வந்து so because Dundugiri had association of Gokarna, who is a saintly person. அந்த saintly சாது சங்க சர்வ சாஸ்திரயா லபமாத்திர சாது சங்கே சர்வ சித்தியா. சின்ன ஒரு மொமெண்ட் இருந்தாலும் போதும் அந்த அசோசியேஷன் என்ன பண்ணா அவருடைய லைஃபே புரட்டி போடும். ஓகே, மிகப்பெரிய உயர்ந்த நிலைமைக்கு வந்து அந்த துந்துகரி வந்து போயிட்டார் கோகர்ணானால. வெரி குட் பாயிண்ட். Shubha, if we concentrate by keeping our desires and problems away, we will get it. If we concentrate by keeping our desires and problems away. அது வந்து ரொம்ப கஷ்டம். If you ரொம்ப ப்ராப்ளம் டிசைர்ஸ்லாம் வந்து தூக்கி போட முடியாது. டிசைர்ஸ் வந்து கடைசியில வந்துட்டே இருக்கும். நம்ம கூடயே தான் வரும். எவ்வளோ ஒரு குழந்தைய சொல்றோம் நீ பண்ணக்கூடாதுன்னா அதுதான் பண்ணுவோம் அந்த குழந்தை. கரெக்டா இல்லையா? டிசைர்ஸை பெரியவங்களாலே அடக்க முடியல. யாராலையும் டிசைர்ஸ் அடக்க முடியாது. எப்படி வேவ்ஸ் வருதோ அந்த மாதிரி நம்ம டிசைர்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். அந்த டிசைர்ஸ்லாம் என்ன பண்ணணும்? டவுட்டை பண்ணணும். ஒரு பீஸா சாப்பிட ஆசை இருக்குன்னா அதே அம்மா வீட்டில் குக் பண்ணுவான்னு சொல்லி வீட்டில் குக் பண்ணி கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ணி சாப்பிடுவோம். நோ கார்லிக் கார்லிக் போக் ப்ரிப்பேர் பண்ணி கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ணி சாப்பிடணும். ஸோ டிசைர்ஸ் வந்து we cannot kill it. பண்ணவே கூடாது அப்படிங்கிறது வந்து நம்ம பிலாசபி கிடையாது. வைஷ்ணவ பிலாசபி இஸ் you can have any kind of desire. அகாம சர்வ காமோவா மோட்ச காமோதா எந்த விதமான காமம் இருந்தாலும் பரவாயில்ல. அதை கிருஷ்ணரை மையமா வச்சுட்டு அதை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணோம்னா அது பியூரிஃபை ஆகிடும். சாக்லேட்டு சாப்பிடலாம், வச்சு யூஸ் பண்ணி சாக்லேட் ப்ரிப்பேர் பண்ணி வீட்டிலே சாப்பிடலாம். ஓகே, டோன்ட் ஆர்டிஃபிஷியலி கிவ் அப் த டிசையர்ஸ். அது வந்து வைஷ்ணவ பிலாசபி கிடையாது. யூ ஹாவ் டு டவுட்டை த டிசையர் டு கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். அடுத்த பாயிண்ட் இது இப்ப அக்ஷயா. It is not wrong that we read the books of Prabhupada many times. Every time we read the books of Prabhupada, we get a new information. Very good point. Super. அக்ஷயா மாதாஜி நல்லா புக்ஸ் படிக்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதனால பாவனை படிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ தட் இஸ் வெரி குட். அதனால திருப்பி இந்த புக்ஸ் படிக்க ஆரம்பிக்கணும். இப்போ ஒரு ஏஜ் நம்ம சின்ன ஏஜ்ல படிக்கிறோம், இன்னும் கொஞ்சம் ஏஜ் கழிச்சு திருப்பி படிச்சாலும் again you will have more realization. ஓகே, அதனால நம்ம முடிச்சிட்டோம் அப்படி கிடையாது. பகவத்கீதை முடிச்சிட்டோம் வச்சிட்டோம் அவ்வளோதான் அடுத்தது போகிறோம் அப்படி கிடையாது. again you have to start reading. Okay. We get new by serving to Krishna, one can be free from all material desires. Chaitanya Mahaprabhu is so merciful. Krishna himself came as Chaitanya Mahaprabhu. இது வைராகிய பக்தி நிஜ பக்தி யோகா சிக்ஷாத்மேக புருஷ புராணம் அது சோதர அர்த்தம் அது கரெக்ட். By birth we cannot judge anyone. By their action we can find their character. Correct. Guna karma. Okay, very good point. If one is not following the 4 regulative principles, then he loses all his money and properties. Who is taking a bad association, they will be spoiled. Who is devotee of Krishna, he is sadhu. Whoever is a devotee of Krishna is called sadhu. Okay, sadhu na புரிஞ்சுக்கணும். It's not only sannyasi is not sadhu. Sadhu means who is a devotee of Krishna. He is a sadhu. It is not that one is married, he is loyal in bhakti, and it is not that one is not married, he is
higher in bhakti. வெரி குட் பாயிண்ட். ஒருத்தர் கல்யாணம் பண்ணதுனால இவர் வந்து ரொம்ப லோயர்ல இருக்கிறாருன்னு கிடையாது. கல்யாணம் பண்ணதுனால பக்தியில ரொம்ப மேல போயிட்டாரு, கிருஷ்ணர் கிட்ட போயிட்டாரு கிடையாது. Any person can be a devotee of Krishna. Okay? Even an unmarried person who is at a very great stage in the varnashram dharma, சன்னியாச லெவல் இருக்கிறவங்க கூட பக்தர் இல்லாம இருக்கலாம். சன்னியாச தர்ம இந்த வர்ணாசிரம தர்மத்துல வந்து லோயர் லெவல்ல சூத்ரா லெவல்ல இருக்கிறாங்க இல்லையா, செருப்பு தைக்கிறாங்க, அவன் கூட கல்யாணம் பண்ணியிருந்தா he can be a greatest devotee of Krishna. புரியுதா? இந்த வர்ண ஆசிரமம் வந்து does not matter actually. Whether you are married or not married, okay, that is immaterial. What is important is bhakti. அந்த பக்திக்கு வந்து நம்ம வந்து we don't need to spend any money. Okay, it is only our consciousness needs to be purified. அதெல்லாம் பிரபுபாத வந்து இஸ்கானுக்கு பேர் வந்து இந்த ஏகத்துக்கு வந்து பேர் வந்து இஸ்கான் வச்சிருக்காரு, இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். அந்த கான்சியஸ்னஸ் வந்து we have to purify. Okay, that is what is very important. Hearing Srimad Bhagavatam is very powerful. The Bhagavatam is sweet for one who suffers a lot. If a person present in a class, our mind is somewhere else, we cannot get the results. We should be very attentive to in the class, correct. அவ்வளவுதான் very good. அக்ஷயா மாதாஜி பாயிண்ட் முடிஞ்சது. அப்புறம் திருப்பி சந்தோஷ் போட்டுருக்கா, where is wealth there is pride. நார்மலி where there is wealth there is pride. ஆனா அம்பரீஷ் மகாராஜா கேஸ்ல டிவோட்டிஸ்ல வந்து அப்படி கிடையாது. அம்பரீஷ் மகாராஜா is a king for the whole earth. யுதிஷ்ட மகாராஜா, பரீட்சித் மகாராஜா, they are the kings for the whole earth. There was no pride. Okay, பக்தர்கள் கையில வந்து மணி இருந்தா வந்து they will use it for Krishna. So you can earn more money. That is not a problem. Okay, you can go to a good job, earn more money, use them for Krishna service. இவர் தேஜஸ் சொல்லியிருக்கா கல்பனா. If we Tejas. follow bad principles, we will suffer. So we have to be very good person. இந்த யங் ஏஜ்ல என்ன பண்ணோம், நல்ல பையனா இருக்கணும். அப்புறம் திருப்பி சந்தோஷ், சாது Krishna's devotee. Wherever we are situated, we can do bhakti. Wherever we are, we can be working in a multinational company, or we can be housewife, or we can do something else, whatever, dancing or yoga, எது பண்ணாலும் சரி அந்த ஆக்டிவிட்டில we can see Krishna. That is called Krishna consciousness. அதான் Meera, give me the mind to think of you always. Please give me the mind to think of you always. அமராச்சார பிரியல வரும் நினைக்கிறேன். திருப்பி ஸ்ரீனிஷா, we should be attentive always. We should be very very attentive. அதுக்கு தான் அந்த கதையை சொன்னோம். அடுத்து அப்புறம் திருப்பி அக்ஷயா, who is reading Bhagavatam, he is liberated. It's very auspicious. Yeah, very good point. கீர்த்தா மாதாஜி ஹரே கிருஷ்ணா சொல்றாங்க. இவங்க சுசித்ரா மாதாஜி, only the Dundukari was listening Bhagavatam with full concentration, so he went to the spiritual world. Very good point. Okay, super. அப்புறம் திருப்பி சஹானா, we should chant as a first step. We should chant as a first step. Very good point, Sangana. So super. திருப்பி அக்ஷயா போட்டுருக்கா, no one can control desires, we should do doubt-ile to Krishna consciousness. The desire வந்து we cannot control artificially. ஒரு குழந்தை அழுது வேணும்னு சொல்லி வாயை போத்தணும்னா அந்த மாதிரி இருக்கு, டிசைர் எல்லாம் விட்டுறலாம் அப்படின்னா you cannot. அப்ப வாயை விட்டு எடுத்தோம், கை எடுத்தோம், என்ன பண்ணோம், வாயை கத்தி ஆடும். கரெக்டா? அந்த மாதிரி டிசைர்ஸ் you cannot forcefully கட்டி போட முடியாது. போட்டீங்கன்னா அந்த கட்டி போட்ட எடுத்த உடனே பயங்கர டபுளா பண்ணுவாங்க. இந்த ஐயப்ப மாளிகை, ஐயப்ப சாமிக்கு போறதுக்கு மாலெல்லாம் போடுறாங்கல்ல, அவன் ஒரு 40 நாளைக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும், ரொம்ப கண்ட்ரோலாக இருப்பான். கரெக்டாக இல்லையா? அது முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா டபுள் தானும் சில பேர்லாம் பண்ணுறாங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா என்னென்ன சாப்பிடலையோ அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சுவாங்க, பயங்கரமாக சாப்பிடுவாங்க அந்த 40 நாள் ரெஸ்ட்ரிக்ஷனில். 40 நாள் பண்ணதுக்கு டபுள் மடங்குலாம் கிடையாது, இதோட அன்லிமிட்டட் மடங்குல வந்து அது 40 நாள் அவ்வளோ விரதம் இருக்கிறது ஒரு பிரயோஜனமே இல்லாத லெவலில் அவங்க பண்ணிடுவாங்க. அதனால அந்த டிசைர்ஸ் வந்து you cannot control it. Okay, so that you have to doubt-னா அந்த கிருஷ்ணரை மையமா வச்சு அந்த அந்த டிசைர்ஸ் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறோம். அப்படி பண்ணும்போது அது வந்து பியூரிஃபை ஆயிடுது. That is why we can purify. We cannot artificially control. Don't do it, don't do it. அம்மா அப்பா எல்லாம் டிவி பார்ப்பாங்க, பையன் மாத்திரம் படி போ, ரூம் போட்டிட்டு படி போ. ஆனால் how he will study? First the parents should be example. நம்ம இப்படிதான் நமக்கு வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க மாறினாதான் குழந்தையும் மாறும். ஓகே,
அடுத்தது Shubha, if anyone is from good family, it does not mean that he is good. Very good point. So நம்ம வந்து birth யூஸ் பண்ணி we cannot calculate actually. So the calculation is done by guna and karma. Okay, ரெண்டை யூஸ் பண்ணி தான். குணத்திலையும் ஆக்டிவிட்டிலையும் தான் இருக்கே தவிர not by birth the person is good or bad. We should use all our money to do devotional service to Krishna. So we don't need to put it in திருப்பதி உண்டியல்லாம் போடணும் கிடையாது. நம்ம கிட்டயே மணியை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் பண்றது, பிரசாதம் டிஸ்ட்ரிபியூட் பண்றது, ஹெல்ப் பண்றது, அப்புறம் பிரபுபாத புக்ஸை வாங்கி gift கொடுக்கறது. பிரபுபாத புக்ஸ் வாங்கி வச்சுக்கணும். எப்பப்போ மேரேஜ் நடக்குதோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் போகிறோமோ அப்போ அந்த புக்ஸை கிஃப்டாக கொடுக்குறது. இந்த மாதிரி we have to use the money very sensitively. எனக்கு நிறைய மணி இருக்கு, I will spend whatever I like. அப்படி நம்ம ஊதாரித்தனமாக மணியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. That money is belonging to Krishna. This money is Krishna's money. This house is Krishna's house. இதை வந்து நம்ம எப்படி இன்டெலிஜென்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணுமே தவிர I got lot of money, I will just spend wherever I want அப்படின்னு பண்ணக்கூடாது. ஊதாரித்தனம்னு சொல்லுவாங்க அது பேர். அந்த மாதிரி இல்லாமல் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தணும். Nikita, we have to offer both first to Krishna, then we have as a prasad. Very good point, super. We should not forget Krishna, and we should understand Krishna is only the supreme God who saves us from all the evil karmas. Very good point. On the consciousness of this Krishna is a supreme personality of Godhead. அந்த சரணாகதி வந்து இந்த சரணாகதி பிரின்சிபல் வந்து எப்பயுமே மனசுல இருக்கணும். எந்த விதமான கஷ்டத்திலையும் நான் வந்து எந்த விதமான மற்ற தேவர்கள்ட்ட போக மாட்டேன். பிரம்மா, சிவன், விஷ்ணு இவங்ககிட்ட யார்கிட்டையும் நான் போக மாட்டேன். ஒன்லி கிருஷ்ணாட தான் இருப்பேன் எப்பயுமே. அந்த மாதிரி ஒரு உறுதி வந்து இருந்தால் தான் நம்ம வந்து அது என்ன பண்ணோம்னா பக்தி மார்க்கத்துக்கு வந்திருக்கோம்னு அர்த்தம். அதுதான் சர்வதர்மான் பரித்தேஜ்யா மாமேகம் சரணம் ரஜா அகத்துவம் சர்வபாமேபியம் மோக்ஷயிஷ்யாமி மா சுஷா. எல்லா விதமான தர்மங்களையும் திறந்துட்டு என்னையே நம்பி நீ வா. வந்தேன்னா உனக்கு என்ன விதமான பாவங்கள் இருந்தாலும் அதுல எல்லாத்துலையும் நான் விடுதலை தரேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு. தட் இஸ் த லாஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பகவத்கீதா. Saying just to forget everything, just surrender to me, I will relieve you from all types of sinful reactions. இப்படி எந்த விதமான டெமிகாட்ஸும் எந்த புராணத்திலையும் சொல்லலை. ஒன்லி கிருஷ்ணா டோல்டு திஸ் சென்டென்ஸ். ஓகே, சர்வதர்மான் பரித்தியாஜன்றது வந்து எல்லா விதமான சின்ஃபுல் ரியாக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னது கிருஷ்ணா மாத்திரம் தான் சொல்லியிருக்காரு. சிவனோ பிரம்மனோ எந்த விஷ்ணுவோ கூட எந்த இதையும் சொன்னதா சரித்திரமே இல்லை. ஹரே கிருஷ்ணா சாத்விகா ஹரே கிருஷ்ணா. It will be Santosh or points. Sudra can also become Krishna's devotee. Sudra not only Krishna devotee, he can become a guru also. Ana Brahmana he cannot become a devotee also. Okay. அதனால என்ன அர்த்தம்னா it's very very important point. என்னன்னா that consciousness is very very important. அந்த consciousness யார்கிட்ட வேணாலும் வரலாம். Okay. Anyone can become a devotee. ஆனா அந்த pride மாத்திரம் இருந்ததுன்னா they will not become a devotee. ஆகனா வெரி குட். ஹரே கிருஷ்ணா. Thank you very much. இன்னைக்கு வந்து இப்போ என்ன பண்ணலாம், பகவத்கீதா ஸ்லோகம் மாத்திரம் ஒரு ரிவைஸ் பண்ணலாம். ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு வந்து சோலார் எக்லிப்ஸ் வேற, சூரிய கிரகணம். அதனால நிறைய பக்தி சேவை வந்து பண்ண சொல்லி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அத்தாரிட்டிஸ் வந்து. அதனால நம்ம என்ன பண்ணலாம், இன்னைக்கு வந்து இந்த பகவத்கீதா ஃபர்ஸ்ட் செட் வந்து ரிவைஸ் பண்ணலாம். ஓகே, கிட்ஸ் கிளாஸ் நான் சொல்ல நீங்க ரிப்பீட் பண்ணா போதும். நான் சொல்லுமா, இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. என்ன பாயிண்ட் சொல்லுங்க. We have to follow four regulative principles. Very good point. யார் போட்டுருக்காங்க? சந்தோஷன். நான் ரெகுலேட்டிவ் பிரின்சிபல் ஃபாலோ பண்ணோம். சூப்பர். No gambling, no intoxication, no meeting thing. அது புக் பண்ணு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இப்போ இந்த பகவத்கீதா செட் ஃபர்ஸ்ட் முதல்ல ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் கிளாஸ் கூட போகுது, இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த சூரிய இருக்கிறனால 2 o'clock வரைக்கும் சாப்பிடக்கூடாது. ஓகே, 2 மணிக்கு அப்புறம் குடிச்சிட்டு நீங்கள் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் குக் பண்ணி சாப்பிட்றது நல்லது. ஓகே, இப்போ வந்து சாப்பிடக்கூடாது, இந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாது, கிரகண நேரத்தில். இப்போ மேக்ஸிமம் பக்தி சேவையில் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே,
அதனால இந்த பகவத்கீதை ஸ்லோவை படிச்சுட்டு நமஸ்தே நரசிம்மா பாடிட்டு நம்ம இந்த கிளாஸை முடிச்சிடலாம். நான் படிக்கிறேன், கேளுங்க, திருப்பி சொல்லுங்க. அதுக்கடுத்து தேகினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யவனம் ஜரா ததா தேஹாந்தர ப்ராப்தே தீரஸ்தத்ர நாமுஹ்யதி यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानं धर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे ये यथा मां प्रपद्यन्ते तांस्तथैव भजाम्यहम् मम भक्तमानुवर्तन्ते मनुष्या पार्थ सर्वशः नेहा विक्रमणसोऽस्ति प्रत्यहायो न विद्यते अपि यस्य धर्मस्य जायते मगतो भयात् जायते मगतो भयात् विषया विवर्तन्ते निराहारस्य देहिनां रसवज्जं रसोऽपि यस्य परं दृष्ट्वा निवर्तते शादुर्वर्ण्यं मया शिष्टम् गुणकर्म विभागशः तस्य कर्तारमभिमां विद्धि अगतारमव्ययम्. இந்த ஸ்லோகத்தை இன்னைக்கு பார்த்ததுல ரிலேட்டடு குணகர்மா பேஸ் பண்ணி 4 வர்ணங்களை கிருஷ்ணர் ஏற்படுத்திருக்கேன்னு சொல்லியிருக்கிறார். श्रेयान् स्वधर्मो विगुणः परधर्मा स्वनुष्ठितात् स्वधर्मे निधनं श्रेयाः परधर्मो भयावहः वेदाहं समतीतानि वर्धमानानि च अर्जुन भविष्याणि च भूतानि मां तु वेद न कश्चन मात्रा स्पर्शास्तु कौन्तेय सुखदुःखदा शीता उष्ण सुखदुःखदा आगमापायनो अनित्यास् तां स्थितिक्षस्व भारत अन्तकाले च मामेव स्मरन् भूत्वा कलेवरम् या प्रयाति समद्भावम् याति नास्ति अत्र संशयः यं यं वापि स्मरन् भावम्
चेत् अस्ति धनञ्जया मयि सर्वमिदं क्रोधं मयि सर्वमिदं क्रोधं सूत्रे मणिगणाय वा शूद्रे मणिगणाय वा मया दक्षेण प्रकृति मया दक्षेण प्रकृति श्रूयते च चराचरम् श्रूयते सचराचरम् हेतुनानेन कौन्तेय हेतुनानेन कौन्तेय जगद्विपरिवर्तते जगद्विपरिवर्तते सुपर पढ़िए मम योनिर्महद्ब्रह्मा मम योनिर्महद्ब्रह्मा तस्मिन् गर्भं ददाम्यहम् तस्मिन् गर्भं ददाम्यहम् सम्भव सम्भव सर्वभूतानां ततो भवति ततो भवति भारत भारत இது செகண்ட் செட் ஆஃப் ஸ்லோஸ் படிக்கறாங்க படிங்க சர்வே सर्वयोनिषु कौन्तेय सर्वयोनिषु कौन्तेय मूर्तया सम्भवन्ति या मूर्तया सम्भवन्ति या तासां ब्रह्ममहद्योनिः तासां ब्रह्ममहद्योनिः अहं बीजप्रदपिता अहं बीजप्रदपिता ईश्वरा सर्वभूतानां ईश्वरा सर्वभूतानां देशे अर्जुन तिष्ठति हृदयेषे अर्जुन तिष्ठति भ्रामयन् सर्वभूतानि भ्रामयन् सर्वभूतानि यन्त्रारूढानि मायया यन्त्रारूढानि मायया ममैवांसो जीवलोके ममैवांसो जीवलोके जीवभूता सनातना जीवभूता सनातना मनस्तस्तानि इन्द्रियाणि मनस्तस्तानि इन्द्रियाणि प्रकृतिस्थानि प्रकृतिस्थानि कर्षति कर्षति सर्वस्य चाहं विधि हृदि सन्निविष्टो सर्वस्य शाहं हृदि सन्निविष्टो स्मृतिज्ञानमपोगनं च मत्ता स्मृते ज्ञानमवगनं च वेदैः सर्वे अहं वेदवेद्यो वेदैश्च सर्वे अहं वेदवेद्यो वेदान्तकृत् वेदविद्येहशामि वेदान्तकृत् वेदविद्येव चाहम् त्रैगुण्यविषया वेदा त्रैगुण्यविषया वेदा त्रैगुण्यो भवार्जुन निस्त्रैगुण्या भवार्जुना बन्धो नित्यसस्वस्थो निर्बन्धो नित्यसत्त्वस्थो योगक्षेमात्मवान् निर्योगक्षेमात्मवान् प्रकृते क्रियमाणानि प्रकृते क्रियमाणानि कर्माणि सर्वशः गुणे कर्माणि सर्वशः अहङ्कारात्मा अहङ्कारगुणात्मा कर्ताहमिति मन्यते कर्ताहमिति मन्यते देवी सगुणमयी माया दुरत्यया मम माया दुरत्यया मामेव ये प्रपद्यन्ते मामेव ये प्रपद्यन्ते मायामेतां तरन्ति ते मायामेतां तरन्ति ते मां दृष्टिकृतो मूढाः न मां दुष्कृतिनो मूढाः प्रपद्यन्ते नराधमा प्रपद्यन्ते नराधमा मायासुरज्ञाना मायावृतज्ञाना आशुरं भावमासितः आशुरं भावमाश्रितः इन्द्रियाणि पराणि यावो इन्द्रियाणि पराणि याहो इन्द्रियेभ्यः पराणाः इन्द्रियेभ्यः परं मनः मनसस्तु परा बुद्धिः मनसस्तु परा बुद्धिः यो बुद्धे परदश्रुतः யோ புத்தே பரதஸ்து சஹா. ஒரே நிமிஷம். இதை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்தில் நான் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாடி வந்து டல் மேட்டர், அது கன்ஃபியூஷனே வரக்கூடாது. இந்த பாடி வந்து டல் மேட்டர், இதுக்கு மேலே இருக்கிறது வந்து சென்சஸ்.
ஓகே, கண்ணு, காது, மூக்கு, இதெல்லாம் வந்து சென்சஸ். இது வந்து இதுக்கு மேல இருக்கு. சென்சஸ் மேல என்ன இருக்கு? மைண்ட். மைண்டுக்கு மேல இன்டெலிஜென்ஸ். இன்டெலிஜென்ஸ் மேல சோல். ஈகோ, சோல். சோல் வந்து ஓகே, அப்புறமா சோல். இந்த சீக்வென்ஸ் வந்து மாறக்கூடாது. அதுதான் இந்த இதுல சொல்லியிருக்காங்க. சொல்லுமா அடுத்து. பந்துராத்மா மனசஸ்ய பந்துராத்மா மனஸ்தஸ்ய ஏனாத்மைவாத்மனஜிதः அநாத்மனஸ்து சத்ருத்வே வர்தேனாத்மைவ சத்ருவான் த்ரிவிதம் நரகஸ்யேதம் द्वारं नाशनमात्मनः कामक्रोधस्तथा लोभः तस्मादेतत्रयं त्यजेते यततो हि अपि कौन्तेय पुरुषस्य विपश्चितः इंद्रियाणि प्रमादिनी हरन्ति प्रशवं मनः. வெரி குட், நல்லா படிச்சாசி. மூணாவது ஸ்லோகத்துல நான் படிக்கிறேன். உங்களுக்கு முடிஞ்சா படிக்கலாம், அவரோட படிச்சிடலாம். ஓகே, முடியுமா? இது சொல்லி தரல இன்னும். ராகத்வேஷாதுமுக்தைஷ்யோ விஷயான் இந்திரியைஷரன் ஆத்மவேஷ விதேயாத்மா பிரசாதம் அதிகச்சதி. நான் படிக்கிறேன். எதோ எதோ நிஷலதி மனசஞ்சலமஸ்திரம் ततस्ततो न्यैमैधात् आत्मनि एव वसन्नये. படிக்கலையா? तस्मात् सर्वेषु कालेषु मामनुस्मर युद्धश्च च मय्यर्पिता मनोबुद्धि மாமேவஸ்ய சம்சயः. இது வந்து இப்போ சொல்லித்தர ஸ்லோகம், அதான் கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஸ்லோகம். நான் ஒரு படிக்கிறேன். ஓகே, ஏன்னா 2வது செட் வரையும் நம்ம எல்லாம் சேர்ந்து படிச்சிட்டோம். 3வது செட் இன்னும் படிக்கல. நான் அவரோட சொல்லித்தரேன், எல்லாம் கவனமா கேளுங்க. இது நீ தெரிஞ்சு சொல்லுங்க. காங்ஷந்தா கர்மணாம் சித்தே யஜந்தா ஹி தேவதः क्षिप्रं हि मानुषे लोके सिद्धे भवति कर्मजा. नाहं प्रकाश सर्वस्य योगमाया समावृतः मूढोऽयं नाभिजानाति लोको मामजमव्ययम्. वेदाहं समतीतानि वर्धमानानि चार्जुना भविष्यानि च भूतानि मां तु वेद न कश्चन. मामुपेत्य पुनर्जन्म दुःखालयम् अशाश्वतम्. नामृवन्ति महात्मानां संसिद्धिं परमां गतः. वेरी गुड. आ ब्रह्म
कौन्तेय मा उपेत्यतु कौन्तेय पुनर्जन्म न विद्यते இது தெரியாதனால அது கஷ்டமா இருக்கு இது படிக்கணும் அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்தா சர்வம் பிரபத்யதே இதி மத்வா பஜந்தே மாம் பூதா பாவ சமன்விதः நாதத்பாசிதே சூர்யோ न ससाको न पावका यद्गत्वा न निवर्तन्ते तद्धाम परमं मम படிச்சியா एवं परंपरा प्राप्तम् इमं राजर्षयो विदुः सा कालेन इगमगता योगो नष्ट परन्तप सा एवयं मया तेज्या योग प्रोक्तः पुरातनः भक्तोऽसि मे सकाशेति रहस्यं हि एतदुत्तमम् योगिनामपि सर्वेषाम् मद्गतेन अन्तरात्मना श्रद्धावान् भजते यो माम् समे युक्ततमो मतः वेदेषु यज्ञेषु तपसु चैव यज्ञेषु तपसु दानेषु यत् वेरी गुड दानेषु यत् पुण्यफलं प्रतिष्ठम् अत्तेति तत्सर्वम् इदं विदित्वा योगी परं स्थानम् उपैति साध्यम् இதெல்லாம் சொல்லி கொடுக்கல இன்னும் ஒரு படிச்சிடலாம் இன்னைக்கு வந்து சோலாச்சினால முடிச்சுட்டு நம்ம திருப்பி நான் ஒரு சொல்லாம சொல்லி தரேன் யாவானத்த உதபானே सर्वदा संपलुतोदके धावान् सर्वेषु वेदेषु ब्राह्मणस्य विजानतः कर्मण्येव अधिकारस्ते मा फलेषु कदाचन मा कर्मफलहेतु मा कर्मफलहेतुर्भूत् संगो अस्तु मा ते संगो अस्तु अकर्मणि यज्ञशिष्टा असुरसन्दो मुच्यन्ते सर्वकिल्बिषै मुञ्चते ते तु अहं पापा ये पश्यन्ति आत्मकारणात् अन्नात् भवन्ति भूतानि पर्जन्यात् अन्नसम्भवा यज्ञात् भवति पर्जन्यो यज्ञकर्मसमुद्भवा वेरी गुड लास्ट இருந்து தேர்ட்ல லாஸ்ட் படிக்கிறோம் यज्ञदान तप कर्म न त्याज्यं कार्यं एव तत्
यज्ञोदानं तपश्चैव पावनानि मनीषिणा கோர்ஸ் ஸ்லோகத்தை தான் இருக்கு படிச்சிடலாம் இந்த புக்ல ஓகே முடிச்சிட்டா அவ்வளவுதான் முடிஞ்சது ஓகே அதோட முடிஞ்சது ஏன்னா ஒரு தடவை கூட நம்ம நாளையும் சேர்ந்து படிச்சதே இல்லை கீதா ஜெயந்தி அன்னைக்கு கூட படிக்கலன்னு நினைக்கிறேன் ஓகே இன்னைக்கு கூட படிச்சிடலாம் विद्या विनय संपन्ने ब्राह्मणे गविहस्तिनि शुनिशैव स्वभाकेश पंडिता समदर्शिनः ओके पंडिता समदर्शिनः படிக்கமா சதரம் கீர்த்தயந்தோ மா नित्ययुक्ता उपासते ब्रह्मभूता प्रसन्नात्मा न शोचति न काङ्क्षति समः सर्वेषु भूतेषु मद्भक्तिं लभते पराम् जन्म कर्म समे दिव्यम् यो वेति तत्त्वतः एवं यो वेति तत्त्वतः त्यक्त्वा देहं पुनर्जन्म नैति मामेति सोऽर्जुन इदं तु ते गुह्यतमम् प्रवक्ष्यामि अनसूयवे ज्ञानं विज्ञानसहितं यज्ञात्मा मोक्षयसे अशुभात् எந்த இடம் தெரியுதா உங்களுக்கு புக்ஸ்லாம் இருக்குல்ல இதுல அந்த கிட்ஸ் கிளாஸ்ல வந்து இந்த பிடிஎஃப் இருக்கும் அடுத்த லிங்க் பண்ண அனுப்புறேன் राजविद्या राजगुह्यम् पवित्रमिदमुत्तमम् प्रत्यक्षावगमं धर्म्यम् शुशुकं कर्तव्यया बहुनां जन्मनामन्ते ज्ञानवान् मां प्रपद्यते वासुदेव सर्वमिति स महात्मा सुदुर्लभः येषां तु अन्तगतं पापम् जननां पुण्यकर्मणां ते द्वन्द्वमोहनिर्मुक्ता भजन्ते मां दृढव्रतः अभिषेषु दुराचारो भजते माम् अनन्यभाक् साधुरेव शमन्तव्या सम्यक् व्यवसितो हि सः क्षिप्रं भवति धर्मात्मा शाश्वतशान्तिं निगच्छति कौन्तेय प्रतिजानीहि न मे भक्त प्रणश्यति भक्त्या मामपि जानाति यावान्यस्यास्मि तत्परः ततो मां तत्पदो ज्ञात्वा विशते तदनन्तरम्
चिन्तयन्तो माम् ये जना पर्युपासते तेषां नित्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहम् पत्रं पुष्पं फलं तोयाम् यो मे भक्त्या प्रयच्छति भगदं तदहं भक्ति भगदम् अस्नामि प्रयदात्मनः यत्करोषि यदस्नासि यज्जुहोषि ददासि तपस्यसि कौन्तेय तत्कुरुष्व मदर्पणम् मन्मना भव मद्भक्तो मद्यादि मां नमस्कुरु मां ये वैश्यसि युक्त्वैव मां ये वैश्यसि युक्त्वैव आत्मानं मत्परायणाः இது கொஞ்சம் பிராக்டீஸ் பண்ணோம். ஓகே, அடுத்து பண்ணலாம். லாஸ்ட் பேஜ் இந்த கிட்ஸ் புக் கொடுத்துருக்கேன்ல அதான் படிக்கிறோம். இது வெப்சைட்லயே இருக்கு, நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன். இதுதான் லாஸ்ட் பேஜ். ஓகே, மத்சித்தா மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரா கதயந்தश्च மாம் நித்யாம் துஷ்யந்தி சரமந்தி ச மன்மனா பவ மத்பக்தோ மத்யாதி மாம் நமஸ்குரு. அப்படியா? சரி, ஓகே. ஹரே கிருஷ்ணா. முடிய போது நினைக்கிறேன், இந்த சார்ஜ் போயிடுச்சு. ஓகே, இது வந்து இன்னும் இருக்கு. ஹரே கிருஷ்ணா முடிச்சு கிளாஸ் முடிச்சுக்கலாம். நமஸ்தே நரசிம்ம பாடம் இல்லை, எல்லாம் தைத்தா வீட்டில் பாடிக்கலாம். அடுத்த கிளாஸ் வந்து சாட்டர்டே 6:10 மீட் பண்ணலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. ஃபோனில் சார்ஜ் போயிடுச்சு.